Good morning student. Welcome to Logway Lawrence YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 1.4 பத்தி ரொம்ப டீடைலா கான்செப்ட் வைஸா எக்ஸாம்பிள்ஸ் வைஸா அண்ட் எக்ஸசைஸ் வைஸா என்னென்ன இருக்குன்றது ரொம்ப டீடைலா வந்து நம்ம பார்க்க போறோம். சரியா? ஸோ பேசிக்கா உங்களுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் சம் இருக்கு, எக்ஸசைஸ்ல 5 சம்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இந்த எக்ஸசைஸ்ல அவர் கிராமர் மாமா என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ மாமா பொண்ணு அவர் அத்தை பையனை கண்டுபிடிக்கணும். எப்படி நான் ஒரு கண்டிஷன் கொடுக்க போறேன், அந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி நீ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு சொல்றாரு. அது கொஞ்சம் பின்னாடி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டோரி. ஓகே, ஸ்டோரி என்ன சொல்றது அப்படின்னா, எங்க ஸ்கூல் ஸ்டோரி. எங்க ஸ்கூல்ல வந்து ஜான் 26 அன்னைக்கு வந்து ரிப்பப்ளிக் டே. அந்த ரிப்பப்ளிக் டேக்கு வந்து நாங்கள் திருவள்ளூர் கலெக்டர் ஆஃபீஸில் வந்து நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால அந்த ஸ்கூலில் அந்த ப்ரோக்ராமுக்கு வந்து ஹெட்டாக ஒரு மேம் வந்து இன்சார்ஜ் பண்ணுவாங்களா, அந்த மேம் பேர் வந்து கண்மணி மிஸ். எங்கள் கண்மணி மிஸ் தான் அந்த ப்ரோக்ராமுக்கு இன்சார்ஜ். நாங்கள் என்ன ப்ரோக்ராம் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் அப்படின்னா ஒயிலாட்டம். ஸோ பேசிக்காக ஒயிலாட்டம் ஒரு கர்ச்சிப் இப்படி வச்சு இப்படி ஆடுவோம் இல்லையா, அதுக்கு நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு வேணும்னா இந்த ஒயிலாட்டம் இந்த கர்ச்சிப் வேணும். அந்த கர்ச்சிப் வாங்கிறதுக்கு நான் சென்னையிலேருந்து போகிறதுனால மேம் வந்து என்கிட்ட ஒரு 500 rupees கொடுத்துட்டாங்க. கொடுத்து லாரன்ஸ் நீ போயிட்டு சென்னையிலேருந்து வரும்போது மொத்தமாக எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னைக்கு? சனிக்கிழமை. ஸோ சண்டே வந்து எங்களுக்கு அது எக்ஸாம் டைம் இல்லையா, ஸோ ஆஃப்டர் மார்ச் மந்த் எக்ஸாம்னால சண்டே கிளாஸை கம்பல்சரி அட்டன் பண்ணோம். நானும் அன்றைக்கி சாட்டர்டே ஈவினிங் போயிட்டு அந்த கடையில் போய் வாங்கலான்னு போய் பார்த்தா கடைக்காரு இல்லை, ஏதோ ஒரு எமர்ஜென்சியாக ஒரு ஊருக்கு போயிட்டாரு, மண்டே தான் வர முடியுன்றாரு. சரி நானும் வந்துட்டோன்னா காலையில் பஸ்ஸில் ஏறும். நான் இங்கேருந்து வலசரவாக்கத்துலேருந்து நாங்கள் பேரம்பாக்கம் வரையும் போனோம். 597 பஸ். மார்னிங் 6:15 நானும் பிரகாஷ் என் ஃப்ரெண்டு நாங்கள் பஸ் ஏறினோம் அப்படின்னா டேரெக்டாக நாங்கள் போய் சேர 8:30 and 8:45 ஆயிடுவாங்க. ஸோ காலைல அதேமாதிரி மார்னிங் ஏறுறேன் பஸ் ஏறும்போது பிரகாஷ்ட சொல்கிறேன், டே மேம் வாங்கிட்டு வர சொன்னாங்களா, மிஸ் வாங்கிட்டு வர சொன்னாங்க, அவருக்கு காணுண்டா. சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை ஒரு மண்டே வாங்கிட்டு போய் கொடுத்துடலாம், அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். சரின்னு ஏறி நாங்கள் போயிட்டுருக்கோம். பஸ்ஸில் ஏறி போனால் பிரகாஷ் யார் அப்படின்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் குரூப் பயாலஜி மேக்ஸ் குரூப்பு, பிரகாஷ் வந்து அக்கௌண்டன்சி குரூப். இந்த அக்கௌண்ட்ஸு காமர்ஸ் எக்கனாமிக்ஸ்லாம் படிப்பாங்க இல்லையா, ஹிஸ்ட்ரி, அந்த குரூப்பு. அவங்க கேங் எல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும். எனக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எந்த ஒரு முறப்பு இருக்காது, இவன் நல்லா படிச்சிட்டான் அவன் நல்லா படிச்சிட்டான் அப்படின்ற ஒரு இதுவும் இருக்காது. இந்த ஃபர்ஸ்ட் குரூப் மட்டும்தான் படிக்கணும். யாராவது ஒருத்தர் நல்ல மார்க் வாங்கிட்டா போதும், அவ்வளோதான், அவனை ஏதோ விரோதி மாதிரி பார்ப்பாங்க. ஆனால் இங்கே ஆப்போசிட். எவனா ஒருத்தன் 1 மார்க் 2 மார்க் இல்லை, வாங்குற மார்க்கே 1 மார்க்கோட 3 மார்க் வாங்கிட்டானா அதில் சண்டை நடக்கும், நீ எப்படி அதை வாங்கலாம் அப்படின்னு. ஸோ அதுமாதிரி ஒரு ஜாலியான பசங்க அவங்க. சரியா? சரி பஸ்ஸில் ஏறி போயிட்டு இருக்கேன். அது எப்படின்னா, பஸ்ஸு வலசரவாக்கத்தில் பஸ் ஏறணும் அப்படின்னா அப்படியே 2 hours போகிற வழியாக பூந்தமல்லி போகும். பூந்தமல்லி தாண்டிட்டு குயின்ஸ்லாந்து போகும். குயின்ஸ்லாந்து தாண்டி சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் மெடிக்கல் காலேஜ், அது வழியாக தண்டலமுள்ள போயிட்டு அப்படியே நேராக டெல்பிடிவிஸ் வழியாக போகும் நேராக பஸ்ஸு. அந்த வழியில தான் அவனோட, அதாவது எங்கள் ஸ்கூல் பசங்களாம் அந்த பஸ்ஸில் ஏறி வருவாங்க. எல்லாம் ஏறி வராங்க, நானும் உட்காந்துட்டு இருக்கேன். எங்கள் பஸ் ஸ்டாப் வருது, யாருமே இறங்கலை. இறங்குடா பிரகாஷ் அப்படின்றான். அவன் இரு போகலாம், எங்கடா போகிறோம், வேறு ஏதாவது பிளான் வச்சிருக்கியா, ஏதாவது சொல்லுடா, அமைதியாக வா உட்காரு அப்படின்னா. சரின்னு அப்படியே போனால் வண்டி நேராக போய் பேரம்பாக்கத்தில் போய் நிற்குது. பேரம்பாக்கத்தில் நின்னோடனே இப்பயாச்சும் சொல்லுடா எங்கடா போகிறோம் அப்படின்னோடனே அவன் சொல்கிறான், என்கிட்ட வந்து உனக்கும் சேர்த்து மூவிக்கு டிக்கெட் வாங்கி வச்சிருக்கேன், நம்ம எல்லாம் சேர்ந்து கும்கி மூவிக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறான். போது ஏதாவது தெரிஞ்சால் பிரச்சனை பார்த்துக்கலாம், வா என்னைக்கா ஒரு நாள் தானே போகிறோம், வா ஜாலியாக போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறானே. சரி ஓகே நானும் கிளம்பிட்டேன், வேறு வழி என்ன பண்ணுறது, ரிட்டர்ன் போக முடியாது, டைம் ஆகிடுச்சு இல்லையா. சரி அவங்க கூட போகிறோம். மணி அரௌண்ட் 10 o'clock ஆகிடுச்சு. 10:30 ஆகிடுச்சா. 10:30 ஆனோடனே பசி எல்லாம் இருக்கும். நான் கொஞ்சம் காலையில் சாப்பிட மாட்டோம், மதியம் டிஃபன் பாக்ஸ் கட்டிட்டு வரோம் இல்லையா. கொண்டு வந்த டிஃபன் பாக்ஸை அங்கே இறங்கிலே சாப்பிட்டுட்டாங்க. எங்கள் வீட்டில் அன்றைக்கி மீன் குழம்பு, மீன் ஃப்ரை வேறு இருந்துச்சு, சாப்பிட்டுட்டாங்க எல்லாம். அது என்ன ஒரு 25 பேர் சாப்பிட்டா ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. சரி இன்னும் பசி, ஏன்னா காலைல கொஞ்சம் டயர்டாக இருக்கும் இல்லையா அப்படின்னு 25 பேர் நாங்கள் மூவிக்கு போகிறோம். அந்த மூவிக்கு இங்கே ஒரு 5 பேர், அங்கே ஒரு 5 பேர், அங்கே ஒரு 5 வாடா அப்படின்னு கேதர் பண்ணிட்டு இருக்கோம். அந்த டைமு என்ன ஆகுது நடக்குன்னு பார்த்தா, நல்லா லிசன் ஆகுங்க, இடியாப்பம் போகுது. இடியாப்பம்னு சொல்லிட்டு அவர் அங்கே போயிட்டாரு. சரி இடியாப்பம் சொல்லணும், அவனை பிடிச்சது இடியாப்பத்தை நிப்பாட்டான்னு சொல்லி பிடிச்சி இழுத்துட்டு வந்து மொத்தமாக எல்லாரும் இடியாப்பம் வாங்கிட்டு அங்கே லாஸ்ட்டாக செல் பண்ணி மீதி இருக்கு அந்த இடியாப்பம், அதெல்லாம் மொத்தமாக வாங்கி நாங்களே சாப்பிட்றோம். சரி ஆனால் இருக்கிறதெல்லாம் கொடுங்க நாங்கள் சாப்பிட்டுக்கிறோன்னா அவர் தேங்காய் பால் எல்லாத்தையும் ஒரே அந்த ஒரு மாதிரி இலை இருக்கும், அந்த இலையில போட்டு கொடுத்தா நாங்கள் உட்காந்து சாப்பிட்டுருக்கோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பிரகாஷ் வந்து எனக்கு டிக்கெட் எடுத்துட்டான்னு சொல்லிட்டாங்க இல்லையா. இப்போ என்கிட்ட தான் காசு இருக்குது, அதுவும் மேம் கொடுத்த காசு தான் 500 rupees. சரி எவ்வளோ நான் இடியாப்பன்னு கேட்டால் 150 ரூபான்ட்டாரு. 150 ரூபா கொடுத்துட்டோம். 350 கொடுத்துட்டாரு, நான் வாங்கி வச்சுட்டேன். அங்கேருந்து நேராக கடம்பத்தூர் வழியாக நாங்கள் திருவள்ளூர் தேட்டருக்கு போயிட்டோம்.
போனால் உள்ளே ஓப்பன் பண்ணால் கும்கி மூவி. ஸோ ஸ்டார்டிங் அந்த எலிஃபெண்ட் வருது, எலிஃபெண்ட் அப்படியே வந்து அந்த ஊருக்கு காப்பாற்றுறதுக்கு அந்த கும்கி அடிக்க உள்ளே போகிறாங்க. போகும்போது ஃபர்ஸ்ட் சாங்கு ஐயோ ஆனந்தமே அந்த சாங்லாம் வருது. அதுக்கப்புறம் சொல்லிட்டாலே இவ காதல அந்த சாங் வருது. தென் அதுக்கப்புறம் இன்னொரு சாங் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் மூவி பார்த்துட்டே வரோம். ஒவ்வொரு சாங் வரும்போது வைப் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நாங்கள் எந்த சாங் ரொம்ப லோவாக போதோ அதுக்கு பயங்கரமாக டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம். ஆனால் நாங்கள் எல்லாரும் வெயிட் பண்ண அந்த ஒரு சாங் ஸ்வைங் ஸ்வைங் அந்த சாங் வருது. அவ்வளோதான், எல்லாம் ஏறிட்டோம். கும்பலாக நின்று ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு டைப்பாக டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம். அந்த சாங் வந்துருச்சு. சாங்கில் நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம். அப்போலே எனக்கு ஒரு கால். நான் ரொம்ப லாங் ட்ராவல்னால எனக்கு நோக்கியா எக்ஸ்பிரஸ் ஃபோனு. அதை எடுத்து பார்த்தா கண்மணி மிஸ்ஸு ஃபோனில் கிளிக் பண்ணி அடித்தா சாங்கு ஸ்வைங் ஸ்வைங் சாங் போயிட்டுருக்கு. ஹலோ மிஸ், சொல்லுங்க மிஸ் அப்படின்ற. அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, ஏன்னா சவுண்ட் அதிகமாக கேட்கலையா தேட்டரில். ஏய் எங்கடா இருக்க, ஏதோ பாட்டு போட்டு ஆடிட்டு இருக்க மாதிரி இருக்கு, என்ன வாங்கினியா, என்னாச்சு, உனக்கா எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அது கொண்டு வந்தால் தானே அதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ண முடியும் ஒயில் ஆட்டோமேட்டிக்கு. அதுக்காக மேம் கேட்டுட்டு இருக்காங்க. நான் சொல்கிறேன் அவங்க ரொம்ப க்ளோஸ், 6th எடுக்கிறாங்களே எனக்கு. நான் சொல்கிறேன் மிஸ் நாங்கள் திருவள்ளூரில் கும்கி படம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்றேன். என்னது கும்கி படமா, என்னடா சொல்லவே இல்லைண்டா அப்படின்னாங்க. எனக்கே தெரியாது மிஸ், என்னையே பாதி வரையும் ஹைஜாக் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறேன். சரிடா, ஆக்சுவலி 25 பேர் இன்னைக்கு ஆப்ஷன் போல. நம்ம பிடி சாரு, எக்கனாமிக்ஸ் சாரு அண்ட் அக்கௌண்ட் சாரு, ஏஹெச்எம் 4 பேரும் நேராக அங்கே தாண்டா வராங்க. யாரோ ஒருத்தவங்க ஸ்கூல் பசங்க தேட்டருக்கு வந்திருக்காங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்போல்லாம் அந்த பெரியவங்களாம் இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்களா, அதனால வந்துட்டு இருக்காங்களா, முடிஞ்ச வரை எஸ் ஆயிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பெல்லாம் ஒரு லைன் போகுது. என்ன லைன் அப்படின்னா, அந்த சாங்ல நாம 4 பேருக்கு நன்மை செஞ்சாலே அதுவே போதும் மச்சான் போகுது இல்லையா. அப்பெல்லாம் மேம் எங்களுக்கு அப்படியே சாமி மாதிரி தெரிஞ்சாங்க. அப்புறம் நான் வந்து எல்லாம் செம்ம வைப்பில் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. நான் போயிட்டு யாரை பிடிக்குது, என் ஃப்ரெண்டு பிரகாஷ் கம்பெனி மிஸ் கால் பண்ணாங்கடா, இது மாதிரி ஹெச்எம்மும் பிடியும் எக்கனாமிக்ஸ் மிஸ்ஸு, எக்கனாமிக்ஸ் சாரு, அக்கௌண்ட் சார் எல்லாம் இங்கே தான் வராங்க. அவன் ஒரே வார்த்தை தான் கேட்டான், லாரன்ஸ் நீ விளையாடல இல்லை, உண்மையை தானே சொல்கிறேன், இந்த மாதிரி ஃபோன் காலு நான் வந்துட்டு சொல்லிட்டேன்னு. அவ்வளோதான், நீ சொல்லு, நான் சொன்னால் நம்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்க காமர்ஸ் குரூப்பில் எவனாத்த சும்மா சார் வராரா சார் வராரா சார் வராரா இது போகிற வழி ஃபுல்லாக நாங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, சார் திடீர்னு வந்து என்ன பண்ணுவீங்க, சார் எனக்கு திடீர்னு வந்து என்ன பண்ணுவீங்க. உண்மையாலுமே சார் வராது. யார் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க, நான் சொன்னாதான் நம்ம. நான் கொஞ்சம் லைட்டாக படிப்பேனால இதை மாதிரி சொன்னேன். கன்வென்ஸ் கால் பண்ணாங்களா, சார் வராது கிளம்புங்க அப்படின்னு ஒன்று. ஸோ அப்போதைக்கு தேட்டர் எப்படி அப்படின்னா, இப்படி 2 சைடு ஓப்பன் பண்ணுவாங்க. இப்படி 2 சைடு ஓப்பன் ஆகும், பின்னாடி ஓப்பனாக இருக்கும். அது ஓப்பன் பண்ணால் வெளிச்சம் பயங்கரமாக அடிக்கும் இல்லையா. அத்த டைமில் மொத்தமாக ஓப்பன் பண்ணி குடு குடு குடுன்னு 25 பேர் தேட்டரை விட்டு ஓடினா எப்படி இருக்கும், அது மாதிரி ஓடுறோம். அதான் அந்த சாங் முடிஞ்சதுக்கப்புறம் முடிய போகுது படம். குடு குடு கூட ஓடனோடனே அந்த தேட்டருக்கு வெளில நிற்பார்ல, அந்த தேட்டரோட முதல்ல இது என்னாச்சு, எவனா அடிச்சுக்கிட்டான் போல, ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சுன்னு வராரு. இவங்க குடுகுன்னு உடனே என்னை தள்ளி விட்டாங்க. நான் கீழே இருந்து எந்திரிச்சு தொடச்சிட்டு பொறுமையாக போகிறேன் எரிச்சனால. அவர் என்ன போச்சு, என்னப்பா ஏதாவது சண்டையாப்பா, என்னப்பா தேட்டர் ஏதாவது வச்சிங்களா, என்னப்பா அப்படின்னு கேட்குறாரு. சார் ஒன்றும் எங்கள் சாருங்க வருவாங்க, வரும்போது நாங்கள் இல்லைன்னு மட்டும் சொல்லிடுங்க எதாக இருந்தாலும், அதனால ஓடிட்டு இருக்கோம் சார். அப்படியா, சரி சரி போங்க 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 நல்ல சார் போங்க போங்கன்னா நானும் போகிறோம். ஆளாளுக்கு ஒரு சைடு போயிட்டோம், ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மூலைக்கு போயிட்டாங்க வீட்டுக்கு போகிறதுக்கு. சரின்னு சொல்லி நாங்கள் போனோம். மதியம் ஆயிடுச்சு. மதியம் ஆகவும் அங்கே போயிட்டு ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட் தான் இருந்துச்சு. ஸோ வெஜ் ஹோட்டல். அங்கே போனால் அந்த ஒயிட் ரைஸு, நெய் போட்டு பொடி போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம். நானும் பிரகாஷ் இன்னொரு ஃப்ரெண்டு 3 பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். அங்கே யாராவது சாப்பிட்டு இருந்தாங்க. அன்றைக்கி வேறு ரொம்ப பசியில் இடியாப்பம் தானே சாப்பிட்டுட்டு இருக்கோம் பொறுமையாக. நல்லா இருந்துச்சு அன்றைக்கி வெஜ்ஜு ஃபஸ்ட் சாப்பிடும்போது. அவன் சொல்கிறாங்க, அது டேய் மச்சான் அந்த பொண்ணு பார்க்குறான்றான். சரி அடி சாப்பிடுங்கடா, வேற பொண்ணு பார்த்தா பிரச்சனை இல்லடா, சார் பார்த்தா தான்டா பிரச்சனை, வந்துட்டாரா போலடா, ஒருவேளை லேட் ஆயிடுச்சுன்னு நேரம் இங்கே சாப்பிட்டு வந்துட போறாரு. அந்த அக்கௌண்ட் சார் வேற கரெக்டாக வெஜ்ஜு சாப்பிட வர்றா, கரெக்டாக கூட்டு வந்துட போறான்னு பயத்தில் நாங்கள் சாப்பிட்டு இருக்கோம். ரொம்ப நேரமாக சொல்லுவோம். யாருன்னு அப்படி திரும்பி பார்த்தா என்னோட சர்ச் மேட்டு. என்னோட சர்ச்சில் நாங்கள்லாம் அந்த பிபிஎஸ் கிளாஸ்லாம் அட்டென்ட் பண்ணுவோம் இல்லையா, அங்கேருந்து அந்த கேர்ள் வந்திருக்கு. அந்த கேர்ள் அவங்க தாத்தா கூட வந்திருக்காரு. அவங்க தாத்தா எனக்கு நல்ல பழக்கம். நாங்கள் ஏதாவது பைபிள் ரீடிங்ஸ் ஏதாவது படிக்கும்போது கூட அவர் ரொம்ப கனெக்ட் ஆகுது. அவர் அங்கே ஹாய்ப்பா என்னப்பா இங்கே வந்துருங்க சாப்பிட்டுருக்கீங்க என்ன ஏதுன்னு அப்படின்னு கேட்குறாரு. என்ன சொல்றதுன்னு தெரியல. ஸ்கூலில் கட்ட வச்சுட்டு கும்கி படம் பார்க்க போயிட்டுன்னு சொன்னால் கேட்பார் அவர், என்ன நடக்கும் தெரியாது இல்லையா. அதனால நான் என்ன சொல்ல, எதுவுமே சொல்லலை அவர்கிட்ட, அப்படியே அமைதியாக இருக்கும். ஓ அப்போ என்னன்னா அவங்க பேத்தி, ஆக்சுவலி அந்த பேத்தி பேர் வந்து பிலோமீனா. மீனம்மான்னு அவளை கூப்பிடுவாங்க, ஓகேவா. அவரே ஆரம்பிச்சார், என்னப்பா எங்கள் பேத்தி போல் நீங்களும் ஜேஇ எக்ஸாம் எழுதிட்டு வரீங்களா மெயின்ஸ், ஏன்னா ஜான் 20 போல் எக்ஸாம் நடக்கும்.
ஓ எக்ஸாம், ஆமாம் ஆமாம் ஆமாம், எங்கே சென்டர், எங்கள் திருவள்ளூர் ஸ்கூலில் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்ட்டு அவங்க என் ஃப்ரெண்டு. சரி எப்படி எழுதுனீங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. பேசும்போது நீ எப்படி பண்ண இன்னைக்கு பேப்பரு அப்படின்னு கேட்கும்போது அதை சொல்லிச்சு, ஓகே காம்படிட்டிவ் எக்ஸாம் தானே. ஸோ பேசிக்காக காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதிருக்கு. காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதும்போது அது என்ன சொல்லிச்சு அப்படின்னா, கரெக்ட் அந்த கொஸ்டின் பேட்டர்ன் என்னன்னா, நீங்கள் கரெக்டாக இல்லைன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் 1 மார்க் கொடுத்துருவாங்க, தப்பாக இல்லைன்னா 1/4 மார்க் 0.25 மார்க் வந்து கட் ஆகும். ஸோ அது எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் அது என்ன சொல்லிச்சு அப்படின்னா, நான் கரெக்டாக ஒரு 84 கொஸ்டின் கரெக்டாக எழுதிட்டேன், 16 கொஸ்டின் மட்டும் ராங்காக எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா, ஓகே ஓகே, நீ எவ்வளோ கரெக்டாக இல்லைன்னு தெரியல எனக்கு, ஒரு வாட்டி எக்ஸாம் எழுதுனா நாங்கள் திரும்பி பார்க்க மாட்டோம், ரிசல்ட் வரும்போது தான் பார்ப்போம், எதுக்கு எங்களுக்கு எவ்வளோ டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டோன்னே பிரகாஷும் அவங்க ஃப்ரெண்டும் என்ன பண்ணிட்டாங்க, கிளம்பிட்டாங்கன்னா இன்னொரு ஒர்க்காக போயிட்டாங்க. இவர் வந்து சர்ச்சுக்கு ஏதோ திங்ஸ் வாங்கணும்னு சொன்னதுனால நானும் அவரு கூட கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நான், அவங்க தாத்தா, மீனம்மா, நாங்கள் 3 பேரும் கிளம்பி போகிறோம். ஸோ அன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமைனால அந்த திருவள்ளூரில் வந்து சந்தைலாம் நடக்கும். சந்தை மார்க்கெட் பிளேஸ். அது மார்க்கெட் பிளேஸ் போய்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் வாங்குறாரு, பலாப்பழம் வாங்குறாரு, அப்புறம் சம்திங் பொருள்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டு போயிட்டு இருக்கோம். போகும்போது ஃபிலோமினாவுக்கு வந்து மீன், குட்டி குட்டி மீன் பிடிக்கும். அதனால அவர் வந்து ஒரு 2 மீன் வாங்கிட்டு சேர்த்துட்டு வாங்கிட்டு போகிறோம். நானும் இப்படி போவோம். அவங்க ரிலேட்டிவ்ல ஒரு அத்தை வந்திருக்காங்க. அந்த அத்தைக்கு வந்து ஒரு குட்டி பாப்பா. அந்த குட்டி பாப்பா வந்து இவர் தூக்கிட்டு வரோம். யாரும் ஃபிலோ தூக்கிட்டு வரோம். ஃபிலோ தூக்கிட்டு வர்றாங்க. நல்லா ஜோருன்னு மழை. ஸோ மலையில நனைஞ்சுக்கிட்டு நாங்கள் அப்படியே வரோம். வரும்போது அவங்க வீட்டுக்கு போயிட்டு டீ குடிச்சுட்டு போகிற மாதிரி பிளான். டீ குடிச்சு அவங்க திங்ஸ்லாம் வச்சுட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு போகிற மாதிரி பிளான். சரி, அவங்க வீட்டுக்கு போனால் மழை நல்லா பெய்யும். ஃபிலோவும் அந்த குட்டி பாப்பாவும் ஒரு அம்ப்ரெல்லா வச்சு போயிட்டாங்க. நானும் தாத்தாலாம் நனைஞ்சு தூக்கிட்டு போகிறோம். தூக்கிட்டு போய் அவங்க வீட்டில் வைக்கிறோம். வீட்டில் போய் வச்சுட்டா நாங்கள்லாம் நனைஞ்சிட்டோம் இல்லையா, நனைஞ்சிட்டோம். அது மார்க்கெட் பிளேஸ், கொஞ்சம் சேருன்னு சகதின்னு இருக்கும். அதெல்லாம் மேலே பட்டுருச்சு. மேலே பட்டோடனே என்ன பண்ணுறோம், வீட்டுக்கு போனால் அவங்க வீட்டுக்கு முன்னாடி வாசல் அந்த ஒரு குட்டி பிளேஸ் இருக்கும், அதுலேயே கை கால்லாம் கழுவும். நாங்கள் போயிட்டு பேசிக்காக ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் என்ன, ஃபிலோ வந்து அந்த குட்டி பாப்பா வந்து கிளீன் பண்ணுறா. கிளீன் பண்ணும்போது எப்படி இருக்கு அப்படின்னா, நல்லா கவனிங்க. ஓகே, நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நார்மலாக போயிட்டு க்ளீன் பண்ணுறோம். ஆனால் அது குட்டி பாப்பா இல்லையா, அதுக்கு தேவையான ஒரு பக்கெட் ஆல்ரெடி ஒரு சொல்யூஷன் கொட்டிட்டாங்க. எக்ஸ்ட்ரா வேற 2 சொல்யூஷனை கொட்டி அதில் மிக்ஸ் பண்ணி அந்த குட்டி பாப்பாவை கழுவுறா. இதுக்குள்ள உட்கார வச்சு பக்கெட்டில் வச்சு மேலே கீழே என்ன அழுக்கு இருக்கோ அது எல்லாமே கழுவுறான். இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், தூரமாக இருந்து பார்த்துட்டு இருக்கேன். அது எப்படி இருக்குன்னா, கரெக்டாக இந்த பாப்பாவை கழுவிட்டு இருக்கான். அன்னைக்கு வந்து எக்ஸாம் இல்லையா, இந்த பாப்பா ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸு, ஃபிலோவும் ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸு, அழகாக ஜிமிக்கி கமல் போட்டுருவான், லாங் டாப் மாதிரி. ஓகேவா, க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. மழை பேஞ்சு ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் மேகம் அப்படியே வெளியில வரும்போது ஒரு வெளிச்சம் வரும் இல்லையா, அந்த வெளிச்சம் படும்போது அப்படியே ஒரு வானவில் வரும். அந்த வானவில் வந்து இவளை கழுவிட்டு இருக்காங்க, இவ இங்க நிக்கிறா, இப்படி வந்து நிக்குது. புரியுதா சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு? இதை வந்து ஓரமா அங்க வந்து பார்த்துட்டு இருக்கேன். அப்படி பார்க்கும்போது எனக்கு என்ன ஓடுது அப்படின்னா, அந்த சாங், நீங்க பார்த்த மூவியோட சாங் போயிட்டே இருக்கு. என்ன ஓடுது, கண்கள் இருப்பது உன்னை ரசித்திட என்று சொல்ல பிறந்தேன், கைகள் இருப்பது தொட்டு அணைத்திட அள்ளிக்கொள்ள துணிந்தேன், எதற்காக கால்கள் கேள்வி கேட்கின்றன. ஸோ மீனிங் என்ன அப்படின்னா, என்னால் உட்கார முடியல, போயிட்டு அந்த குட்டி பாப்பா தூக்கி கொஞ்ச நேரம் ஜாலியாக ஏதாவது ஃபன் பண்ணணும் போல, அவ்வளோ அழகா இருக்கு. ஓகே, இது முடிஞ்சிச்சு. இந்த நேரத்தில் அவங்க தாத்தா என்ன பண்றாரு, அந்த மீன் வாங்கினார் இல்லையா, அந்த மீன் வாங்கிட்டு வந்து பக்கத்தில் ஒரு தொட்டி இருக்கு இல்லையா, அந்த தொட்டியில் அந்த மீனை போடுறாரு. அந்த மீனை போடும்போது அந்த மீன் அந்த தண்ணிக்குள்ள விழுது. அந்த தண்ணிக்குள்ள விழும்போது சாங் எனக்கு என்ன கேட்குது, உன்னை முதல் முறை கண்ட நொடியினில் தண்ணிக்குள்ளே விழுந்தேன், அன்று விழுந்தவன் இன்னும் எலும்பல மெல்ல மெல்ல கரைந்தேன். பேசிக்கா அது விழுது, பட் ஆனால் எனக்கு இப்படி தோணுது, பார்த்த மூவியில் வர சாங் தான் அதெல்லாம். ஓகே, ஸோ அந்த ஃபிஷ் டேங்க்ல விடுறாரு. ஃபிஷ் டேங்க்ல பார்த்தா அந்த ஃபிஷ் டேங்க் பார்க்கவே டிஃப்ரெண்டாக இருக்கு. என்ன பார்க்க டிஃப்ரெண்டாக இருக்குன்னா, இந்த சைடு ஒரு பம்பு, இந்த சைடு ஒரு பம்பு. இந்த பம்பு என்ன பண்ணுதுன்னா தண்ணியை வந்து உள்ள விடுற வேலை மட்டும் செய்யுது. இந்த பம்பு தண்ணியை வெளியும் விடுது உள்ளேயும் விடுது. எனக்கு புரியல, ஏதாவது ஒரு பம்பு தானே வேணும், அது மூலம் தண்ணி வரப்போகுது அப்படின்னா அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இப்போ இந்த ஏ பைப் இருக்குல்ல, இது மட்டும் தனியாக போட்டேன், இதுவும் பியும் சேர்த்து ஓடிச்சு அப்படின்னா மொத்தமாக ஒரே ஏரியா தண்ணி வந்துச்சுன்னா 15 மினிட்ஸ்ல ஏறிடும். சம்டைம்ஸ் இது வந்து தண்ணியை வெளியேற்றிட்டு தண்ணியை உள்ள விடும், இது தண்ணி உள்ள வந்துட்டு இருக்கும் 2 பம்பில். அப்படி இது வெளியேற்றிட்டு உள்ள வரும்போது 30 மினிட்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுது. அப்படியே தாத்தா சரி அப்படின்னும் போது அவங்க வீட்டில் ஒரு பாட்டிமா இதெல்லாம் முடிச்சு கால் கைனா கழிட்டோம். திடீர்னு அந்த பாட்டிமாவுக்கு வந்து சுகர் வந்து ஹை ஆயிடுச்சு. சுகர் ஹை ஆயிடுச்சோன்னா என்ன பண்றது அப்படின்னா, ஸோ பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் போய் சேர்த்து ஏதோ இன்சுலின் போடணும் போல.
எல்லாம் பதறிட்டாங்க. நான் ஃபிலோ அவங்க தாத்தா ஆட்டோ பிடிச்சி போயிட்டு நேராக போயிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு விட்டுறோம். விட்டதுக்கப்புறம் இன்சுலின் போட்டாங்க, கொஞ்சம் ரிலீஃப் ஆயிடுச்சு. இதெல்லாம் முடியறதுக்குலாம் மணி 7 ஆயிடுச்சு. சரி 7 ஆயிடுச்சே, வாப்பா கொஞ்சம் சாப்பிட்டு போப்பா அப்படின்னு சொல்றாரு. சரி நேராக உள்ளே போயிட்டு சரவணா பவனுக்குள்ள போயிட்டோம். சரவணா பவனுக்குள்ள போனால் எது ஆர்டர் பண்ணால் கொஞ்சம் லேட்டாக வர்றதுக்கு. அவர் என்ன சொன்னார், என்னப்பா இருக்குது அப்படின்னு கேட்டால் தோசை அந்த இட்லி வடை இருக்குது அப்படின்னாரு. நாங்கள் 3 பேர் உட்காந்துட்டு இருக்கோம். சரி 2 வடை வாங்கிப்பா ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்றோன்னா, எனக்கு 2 வடை, ஃபிலோக்கு 2 வடை, அண்ட் ஆல்சோ தாத்தாக்கு 2 வடை சட்னி வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ஆளுக்கு 2 இட்லி வைக்கிறாங்க. தென் ஆளுக்கு ஒரு தோசை. நாங்கள் சாப்பிட்டது என்ன, பர் பர்சன் 2 இட்லி 2 வடை 1 தோசை. அதே மாதிரி அவரும் 2 இட்லி 2 வடை 1 தோசை. ஃபிலோ ஆல்சோ 2 இட்லி 2 வடை 2 தோசை. இதெல்லாம் சாப்பிட்டோம். இதில் என்ன பிரச்சனைனா, அவசரத்தில் வந்துட்டோம் இல்லையா, அவசரத்தில் வந்ததுனால இவங்க காசு கொண்டு வரல, போய் சாப்பிட்டுட்டு பில் எடுத்துட்டு வராங்க. பில் எடுத்துட்டு வரும்போது அவங்க தாத்தா கை கழுவ போனாரு, ஃபிலோ பிடிச்சிட்டா. ஏன்னா அவங்க தாத்தா வந்து ஒரு சோல்னா பை போட்டிருப்பாரு, அந்த சோல்னா பையில தான் காசு இருக்கும். அவர் எடுத்துட்டு அவன் என்ன லாரன்ஸ் தாத்தா காசு கொண்டு வரல அவசரத்தில், உன்ன ஏதாவது காசு இருக்கா, கொஞ்சம் பே பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. ஐயோ உன்னை நான் அன்னைக்கு பார்த்தேன் இல்லையா, அது சாப்பிட்றேன், அதில் வந்துச்சு இன்னைக்கு இன்னைக்கு நம்மளை போயிட்டு கரெக்டாக மாவு தான் ஆட்டோ ஓட போகிறாங்க, ஐயோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது பில்லு வருது. நான் ரெடி ஆகிட்டேன், ஓகே மாவாட்டியாச்சும் கழிச்சிடலாம், ஏன்னா காசு இல்லையே எப்படி வெளில அனுப்புவாங்க தெரியலன்னு பார்க்கும்போது பில்லு வருது. பில்லு வந்து எவ்வளோ அப்படின்னா 330 rupees ஆயிடுச்சு. ஓகேவா? பட் என்கிட்ட என்ன இருக்குது, நம்ம கண்மணி மிஸ் அங்கே மிஸ்ஸு கொடுத்த 500 ரூபாயில 150 ரூபாய்க்கு இடியாப்பம் சாப்பிட்டோம். 350 ரூபாய் இருக்குது. ஸோ 330 ரூபா பில்லு பயத்தோடு இருந்தது. பில்லை பார்த்தா 330 ஒரு மாதிரி ஹாப்பி, அப்பாடா அப்படின்னு 350 போயிட்டு அப்பதான் அப்படி லைட்டாக அப்படி தூக்கி போட்டுட்டு அப்படி பாக்கெட் இப்படி ஓப்பன் பண்ணி காசு எடுத்து அப்படி வச்சு கொடுக்கும்போது 20 rupees எடுத்துட்டு வந்து தராங்க. எடுத்துட்டு வந்து தரப்பா 20 rupees இந்தாங்க டிப்ஸ், 20 rupees கொடுத்துட்டு வரோம். சரியா? ஓகே கைஸ், இந்த ஸ்டோரியை நல்லா ஞாபகம் வச்சுக்கிறேங்க. இந்த ஸ்டோரி வச்சு நம்ம இந்த எக்ஸசைஸை கொஞ்சம் கனெக்ட் பண்ணுறோம். நார்மலாக ஒரு கிராமர் ரூல் என்ன பண்ணணும்னு நான் சொல்லிடுவேன் உங்களுக்கு. ஓகே வெயிட். ஸோ 20 rupees வந்து டிப்ஸ் கொடுத்தேன் இல்லையா, கொடுத்துட்டோம். கொடுக்கறதுக்கு முன்னாடி மேட்ச் ஓடிட்டு இருக்கு எங்க ஸ்க்ரீன்ல, அங்கே சரவணா பவனில் மேட்ச் ஓடிட்டு இருக்கு. என்ன மேட்ச் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சென்னைக்கும் மும்பைக்கும் மேட்ச்சு. சென்னையில் எம்எஸ்டி வந்து பேட்டிங் பண்ண நிற்கிறாரு. கரெக்டா? ஓகேவா? எம்எஸ்டி பேட்டிங் பண்ண நிற்கிறாரு. அங்கே யார் பவுலிங் போறா? லசித் மலிங்கா. லாஸ்ட் பால்ல 6 அடிச்சா சென்னை சூப்பர் கிங்ஸ் வின் ஆகுது. ஓகேவா? 6 போகுதா இல்லையான்னு சின்சியரா நாங்கள் உட்காந்து பார்த்துருக்கோம். ஸோ போகிறதுக்கு முன்னாடி இங்கே எம்எஸ்டி, அங்கே மலிங்கா வந்து பால் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி வந்து இது வந்து லாங்கஸ்ட் பவுண்டரியா இருக்கு. ஸோ எம்எஸ்டி வந்து ஃபிளிக் தான் பண்ண போறான்னு நாங்கள் நினைச்சோம். ஃபிளிக் தான் பண்ற மாதிரி இருக்கு. ஃபிளிக்னா ஹெலிகாப்டர் ஷாட் அடிக்க போறாரு. இங்கே இருந்து இந்த பவுண்டரி லைன் இருக்கு இல்லையா, ஆக்சுவலி பேட்டிங் இப்படி பண்றேன், இப்படி ஹெலிகாப்டர் அடிக்க போறாரு. இந்த பவுண்டரி லைன் வந்து 70 மீட்டரா இருக்கு. ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் பவுண்டரி. ஓகே, பவுலிங் போறது லசித் மலிங்கா. ஒரு பாலுக்கு 6 அடிச்சா மேட்ச் வின்னு. நிக்கிறாரு, எல்லாம் சின்சியரா பார்த்துட்டு இருக்கோம். வந்து ஒரு ஹெலிகாப்டர் ஷாட் இப்படி விட்டாரு பாருங்க, அப்படியே பால் சும்மா ஸ்விங்னு போகுது. கரெக்டா 70 மீட்டர் ரோப் இல்லையா, அந்த ரோப்ல ஃபீல்டர் வந்து நிக்கிறாரு கேட்ச் பிடிக்கலாம் அப்படின்னு. ஆனா பாலு ஃபீல்டரோட கைக்கு மேல ஆல்மோஸ்ட் 6 மீட்டர் இருக்கு. 6 மீட்டர் அப்படின்னா 1 மீட்டர் ஈக்குவல் 100 சென்டிமீட்டர். 6 மீட்டர்னா 600 சென்டிமீட்டர். அதுக்கு மேல போனதுனால பால் வென் ஃபார் 6, மேட்ச் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது ஒரு குசி. என்ன ஹாப்பி அப்படின்னா நம்ம பேயும் பண்ணிட்டோம், 20 rupees டிப்ஸ் கொடுத்துட்டோம், சென்னை வேற மேட்ச் வின் பண்ணிச்சுன்னா ஒரு மாதிரி ஜாலி ஆயிடுச்சு. ஓகேவா? இதுதான் ஸ்டோரி. ஓகே, இப்போ இந்த ஸ்டோரி வச்சுதான் உங்களுக்கு அந்த எக்ஸசைஸ் சம்ஸை நம்ம போட போறோம். ஓகேவா? புரிஞ்சுதா? ஓகே, நவ் இப்போ வந்து கிராமர் ரூல்லாம் என்ன, கிராமர் மாமா என்ன சொல்றாரு, அந்த கிராமர் மாமால இருந்து எப்படியெல்லாம் நம்ம சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்க போறது கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். சரியா? ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க. ஸோ சாப்டர் 1 அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ல எக்ஸசைஸ் 1.4 பேசிக்கா கிராமர் மாமா, விச் மீன்ஸ் இன் அனதர் வேர்ட் கிராமர் ரூல். அதுக்கு இன்னொரு பேர் வந்து டிட்டர்மினன்ட் ரூல். ஓகேவா? நவ் ஸோ பேசிக்கா we need to find our மா பொண்ணு and அத்தை பையன்ஸ் in such a condition. கிராமர் மாமா என்ன கண்டிஷன் சொல்றாரோ அந்த கண்டிஷன்ல போட்டு நம்ம வந்து சால்வ் பண்ண போறோம். கிளியரா? நல்லா கவனிங்க.
இது வந்து கும்கி மூவி நம்ம போன ஸ்டோரி, அதில் என்ன நடந்துச்சுன்னு. ஸோ லிரிக்ஸ் வந்து உனது அன்பே ஒன்றே போதும், அதுக்கு ஈரே இல்லை ஏதும் ஏதும் ஏதும். ஓகேவா? ஓகே, நோ. சரி, கிராமர் மாமா கண்டிஷன் டு ஃபைண்ட் அத்தை பொண்ணு அண்ட் மாமா பையன் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட். ஸோ ஃபர்ஸ்ட் கிவன் மேட்ரிக்ஸ் வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்கும். தென் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0 விச் மீன்ஸ் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸா இருக்கணும். ஆர் இங்க டெல் கண்டுபிடிப்போம், டெல் வந்து நாட் ஈக்குவல் 0 இருக்கணும். இன்கேஸ் டெல்டா வந்து 0ன்னு வந்துருச்சு அப்படின்னா கிராமர் ரூல் cannot be applied. ஓகே, இது வந்து கொஸ்டின் சம் ஒன் வேர்ட்ஸ்ல எடுக்கலாம். டெல் வந்து 0, டெல்னா என்ன, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து உங்களுக்கு 0ன்னு இருக்கக்கூடாது, சிங்குலர் மேட்ரிக்ஸா இருக்கக்கூடாது. அப்படி சிங்குலர் மேட்ரிக்ஸா வந்துச்சுன்னா கிராமர் ரூல் வந்து நம்மளால அப்ளை பண்ண முடியாது. சரியா? ஓகே, உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு 2 ஒர்க்கிங் ரூல் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2x2 சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் நல்லா கவனிக்கணும். 1.3, 1.4, 1.4 இது மூணுமே we are going to find our மாமா பொண்ணு and அத்தை பையன்ஸ். ஓகே, in such a condition. ஓகே, ஃபர்ஸ்ட். அண்ட் ஆல்சோ இது மூணுமே சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், நான் ஹோமோஜெனியஸ் ஈக்குவேஷனா இருக்கும். ax = b ன்னு இருக்கும் அது மூணுமே. ஓகே, அண்ட் ஆல்சோ இதுக்கு சொல்யூஷன் வந்து யூனிக் சொல்யூஷனா கிடைக்கும். யூனிக் சொல்யூஷனா x y z க்கு ஈக்குவலான சொல்யூஷன் ஒன்று கிடைக்கும். இதை புரிஞ்சுக்கணும். ஓகே, இது எப்படி கண்டுபிடிக்கணும், கிராமர் மாமா என்ன சொல்றாரு, எப்படியெல்லாம் என் அத்தை பொண்ணு அண்ட் மாமா பையனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, given matrix 2x2 which means system of linear equation 2 வேரியபிளா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ax = b ன்னு எழுதுவோம் இல்லையா. எழுதுனதுக்கு அப்புறம் ஏன்றது என்ன, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் இது எழுதுவோம், இங்க டெல்டான்னு வச்சுக்கணும். ஏன்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் xy எழுதுவோம் இல்லையா, இங்க டெல்டான்னு எழுதணும். b ன்ற மேட்ரிக்ஸ் ஈக்குவல் அந்த சைடு இருக்குது. ஃபர்ஸ்ட் டெல்டா கண்டுபிடிக்கணும். டெல்டான்றது டிட்டர்மினன்ட் ஆஃப் திஸ் வேல்யூ. நார்மலா a கண்டுபிடிப்போம், டிட்டர்மினன்ட் ஆஃப் இங்க டெல்டா, அவ்வளவுதான் கான்செப்ட். டிட்டர்மினன்ட் கண்டுபிடிங்க. டிட்டர்மினன்ட் வந்து நாட் ஈக்குவல் 0ன்னு வரணும். ஓகே, தென் del x கண்டுபிடிக்கணும். del x எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த del மேட்ரிக்ஸ்ல இந்த x பொசிஷன்ல b மேட்ரிக்ஸ் எடுத்து வந்து சப்ஸ்டிட் பண்ணனும். del x ஃபைண்ட் பண்ணும், x பொசிஷன்ல நீங்க என்ன பண்ணனும், b மேட்ரிக்ஸ் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணி தென் என்ன பண்ணனும், டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். சோ டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சீங்கன்னா 40 - 36 4 வந்துரும். del y, y ல என்ன பண்ணனும், y பொசிஷன்ல நீங்க என்ன பண்ணனும், இந்த b மேட்ரிக்ஸை சப்ஸ்டிட்யூட் பண்ணி டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் we need to find our x and y and our அத்தை பொண்ணு and மாமா பையன்ஸ். so x = del x by del which is equal to என்ன, del x வேல்யூ வந்து 4, del வேல்யூ வந்து -1 which is equal to -4. y எப்படி கண்டுபிடிக்கணும், del y = del which is equal to -5 by -1 which is equal to 5. so x = -4, y = +5, minus cancel ஆயிடும். ஓகேவா, புரிஞ்சுதா? so கிராமர் மாமா என்ன சொல்றாரு அப்படின்னா, சரி இங்க ஒன்று கவனிக்கணும். xy சொல்யூஷன் del கீழே வருதா, இப்போ del வந்து 0 வந்துச்சுன்னா 4/0 இன்ஃபினிட்டி அன்டிஃபைன்டா மாறிடும், we can't find it. அதனால தான் del = 0 வந்துச்சுன்னா கிராமர் ரூல் வந்து நம்மளால அப்ளை பண்ண முடியாது. ஸோ கிராமர் மாமா என்ன கண்டிஷன் கொடுக்குறாருன்னா, we are going to find our அத்தை பொண்ணு மாமா பையன்ஸ். given ஈக்குவேஷனை நீங்க del எழுதுங்க, b கண்டுபிடிச்சு எழுதுங்க. தென் del கண்டுபிடிக்கணும், அது நாட் ஈக்குவல் 0 இருக்கணும். del x எழுதுறீங்க அப்படின்னா b எடுத்துட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட்ல போய் சேஞ்ச் பண்ணணும். இந்த 3 4 போல b சேஞ்ச் பண்ணி எழுதுறோம். சிமிலர் வே y வந்து என்ன கண்டுபிடிக்கிறீங்க, y பிளேஸ்ல வந்து இந்த b மேட்ரிக்ஸ் சேஞ்ச் பண்ணி டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிட்டு சொல்யூஷன் ஆஃப் our x = del x by del, y = del y by del ன்னு எழுதணும். so 4 by -1 -5 by -1 therefore the solution ன்னு கண்டுபிடிக்கும். இது எப்ப, whenever system of linear equation with 2 variable x and y ன்னு கொடுத்தா இப்படி கண்டுபிடிக்கணும். இப்போ எனக்கு கொடுத்திருக்க ஈக்குவேஷனே நான் del இப்போ இது ரெண்டு ஈக்குவேஷனா, இந்த சிஸ்டம் ஆஃப் 2 வேரியபிள்ல ஈக்குவேஷன்ல del நான் கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. del என்ன, 2 4 2 4. இந்த டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா 0ன்னு வந்துச்சுன்னா என்ன எழுதுறோம், del = 0 which means grammar rule cannot be applied, which means we can't find our அத்தை பொண்ணு and மாமா பையன்ஸ். ஃபர்ஸ்ட் இதான். ஓகே, இப்போ 0 வரலனா del x க்கு வந்து இந்த பிளேஸை சேஞ்ச் பண்ணோம், del y ல b ஐ சேஞ்ச் பண்ணி டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சு x del x by del, y del y by del ன்னு போடணும். for 2x மேட்ரிக்ஸ். கிளியரா? ஓகேவா? ஓகே, now 3x3 மேட்ரிக்ஸ். இப்போ system of linear equation with 3 வேரியபிள் கொடுத்துட்டாங்களா, del எழுதுங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x மேட்ரிக்ஸ், y மேட்ரிக்ஸ், z மேட்ரிக்ஸ், b ன்றது ஈக்குவல் அந்த சைடு இருக்குனா டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். சோ நான் டைரக்டா போட்டேன், டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா -47 வந்தது. இப்போ del x எப்படி எழுதணும், x பொசிஷன்ல b எடுத்து வந்து எழுதணும். del y எப்படி எழுதணும், y பொசிஷன்ல b எடுத்து போய் எழுதணும். del z எப்படி எழுதணும், z பொசிஷன்ல b எடுத்து போய் சேஞ்ச் பண்ணும். தென் நார்மலா டிட்டர்மினன்ட் கண்டுபிடிங்க -9, நார்மலா டிட்டர்மினன்ட் கண்டுபிடிங்க -8, நார்மலா டிட்டர்மினன்ட் கண்டுபிடிங்க 4. தென் our சொல்யூஷன் எப்படி எழுதணும், x = del x by del, y = del y by del, z = del z by del. சோ வேல்யூ அப்ரோச் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கும். ஓகே, சோ நார்மல் 3x3 மேட்ரிக்ஸ்க்கு எப்படி ஒரு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு தெரியும், அதனால டேட்டா சொல்லிட்டேன்.
இதுக்கப்புறம் வர சம்ஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக போடலாம். சரியா? ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸசைஸ் 1.4ல எக்ஸசைஸ் 1.4ல உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் பை சால்விங் கிராமர் ரூல். நீங்க இதை என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்களா, இதுல இருந்து டெல் கண்டுபிடிங்க. டெல் எப்படி கண்டுபிடிப்போம்? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y 5 - 2 1 3 எழுதிட்டோமா? டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். b மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு அந்த சைடு இருக்குது. அப்ப b ஈக்குவல் டு -16 and 7 எழுதிட்டீங்களா? அதுக்கு முன்னாடி +16 ஈக்குவல் டு அந்த சைடு போச்சுன்னா -16, -7 ஈக்குவல் டு அந்த சைடு போச்சுன்னா +7. ஈக்குவேஷன் சேஞ்ச் பண்ணியாச்சு. டெல் கண்டுபிடிங்க. 5 3s are 15, 1 × -2 கீழே இருந்து போனா பிளஸ் ஒரு -6 +2. இப்போ டெல் வேல்யூ வந்து 17 வந்துச்சு. டெல் எக்ஸ் என்ன பண்ணோம்? பி மேட்ரிக்ஸை எக்ஸ் பொசிஷன்ல போட்டுட்டு ரிமைனிங்கா அதை அப்படியே எழுதிட்டு இப்போ டிட்டர்மினன்ட் கண்டுபிடி. -16 × 3 -48, 7 × -2 +14. ஏன்னா -14 கீழே இருந்து போனா ஒரு மைனஸ் +14. டெல் எக்ஸ் வேல்யூ -34. டெல் ஒய் என்ன பண்ணணும்? ஒய் பொசிஷன்ல பி எடுத்துட்டு வந்து சேஞ்ச் பண்ணணும். தென் இதை மல்டிப்ளை பண்ணுங்க. 7 5s are 35, 1 × -16 கீழே இருந்து போனா ஒரு மைனஸ் +16. therefore del y equal to 51. இப்போ சொல்யூஷன் என்ன? x equal to del x by del x வேல்யூ எவ்வளோ? -34. del வேல்யூ எவ்வளோ? 17. ஸோ -34/17 கேன்சல் பண்ணா -2. then y equal to del y by del y வந்து 51. 17ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 டைம்ஸ் வரும். therefore our solution x equal to -2, y equal to 3. our atta points and mama point values x equal to -2 and y equal to 3. clear? Okay. Now question number 1 la subdivision 2. question number 1 la subdivision 2. okay, question நீங்க என்ன அப்படினா 3/x + 2y = 26, 2/x + 3y = 13 கொடுத்துட்டாங்க. see நார்மலா x வந்து இங்க எப்படி இருக்கு? 1/x ன்னு இருக்கு. y வந்து எப்படி இருக்கு? இங்க 1/y ன்னு இருக்கு. கரெக்ட்டா? x வந்து 1/x ஆ இருக்கு. y வந்து as usual y ன்னு இருக்கு given equationல. இப்போ 1/x க்கு பதிலா x ன்னு இருக்கு, y வந்து as it is ன்னு இருக்கு. இப்போ என்ன பண்ணனும்? del கண்டுபிடிங்க. del பாருங்க 3 2 2 3 3 2 2 3 எழுதிட்டோமா? p ன்ற மேட்ரிக்ஸ் என்ன ஈக்குவலுக்கு அந்த சைடு இருக்குது. இப்போ del கண்டுபிடிங்க. 3 3s are 9, -2 × 2 4, del வேல்யூ 5. del x என்ன பண்ணனும்? b மேட்ரிக்ஸ் எடுத்து போயிட்டு இந்த பொசிஷன் வேல்யூல சேஞ்ச் பண்ணனும். 12 and 13 ரிமைனிங் அப்படியே வரும். 12 3s are 36, 13 2s are -26 equal to 10. del y என்ன பண்ணனும்? b மேட்ரிக்ஸ் எடுத்து போயிட்டு del y பொசிஷனை சேஞ்ச் பண்ணனும். தென் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். 3 × 13 39 -2 × 12 24. சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 15 வந்துரும். x ன்றது வந்து 1/x ன்னு இருக்கு. நார்மலா x எப்படி கண்டுபிடிப்போம்? del x by del. நீங்க டைரக்டாவே எழுதலாம். சோ del x by del x வேல்யூ எவ்வளவு? 10/5 which is equal to 1/2. அப்ப x வேல்யூ 1/2. y எப்படி கண்டுபிடிப்போம்? del y by del y வேல்யூ வந்து 15, 15/del வந்து 5. so 15 ல 5 போச்சுனா 3. அப்ப y equal to 3. therefore the solution x equal to 1/2, y equal to 3. கண்டுபிடிச்ச சொல்யூஷன் கரெக்ட்டா அப்படினா இந்த ஈக்குவேஷனை போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்ப LHS equal to RHS ன்னு வரும். கரெக்ட்டா? now then question நம்ம இதுல மொத்தம் 4 subdivision இருக்கு. so இது third and also fourth. third என்ன? 3 × 3 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. கிளியரா? ஈக்குவலுக்கு இந்த சைடு இருக்குது b மேட்ரிக்ஸ். இது வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் del ன்னு எடுத்து எழுதினா போதும். which means ax equal b ஃபார்ம் எழுதுறோம் இல்லையா? இப்ப del equal to 3 3 - 1 2 - 1 2 4 3 2. டிட்டர்மினன்ட் கண்டுபிடிங்க. டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கும் போது இந்த பொசிஷன் இது பிளஸ் இது மைனஸ் பிளஸ். ஏன் இங்க மைனஸ் வருது? இந்த பொசிஷன் வேல்யூ a12. a12 னா என்னன்னு எழுதணும் நீங்க? -1 பவர் 1 + 2. அதனால இது -1 பவர் கியூப் ன்னு வரனால -1 ன்னு வரும். ஓகேவா? அதனால இங்க ஒரு மைனஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது. ஓகே, நவ டிட்டர்மினன்ட் ஃபார் 3 × 3 மேட்ரிக்ஸ்
3a expanding R1 பண்றோம் 3a வச்சா corresponding row column போயிடுச்சுனா -1 into 2 -2 3 into 2 6 -6 கீழ இருந்து போனா -3 into corresponding row column போயிடுச்சுனா 2 2s are 4 4 2s are 8 பட் கீழ இருந்து போறனால -8 -1 into corresponding row column போயிடுச்சுனா 2 3s are 6 minus of 4 into -1 -4 but +4 ஏனா கீழ இருந்து ஒரு -4 னால சால்வ் பண்ணுங்க -2 -6 -8 into 3 -24 4 -4 -4 -4 into -3 plus 12 10 minus 1 minus 10 இது சால்வ் பண்ணா del வந்து -22 which is not equal to 0 del x என்ன பண்ணனும் b மேட்ரிக்ஸ் எடுத்து வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன் போட்டு ரிமைனிங் ரெண்டுத்தையும் அப்படியே போட்டுக்கணும் இப்போ இத என்ன பண்ணனும் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிங்க expanding r1 11 into -1 into 2 -2 3 into 2 -6 -3 into corresponding row column போயிடுச்சுனா 9 2s are 18 minus of 25 into 2 -15 then -1 into corresponding row column போயிடுச்சுனா 9 3s are 27 plus 25 into -1 -25 by கீழ வந்து போறனால +25 then சால்வ் பண்ணா -8 இத சால்வ் பண்ணா -32 இத சால்வ் பண்ணா 52 மல்டிப்ளை பண்ணா -88 மல்டிப்ளை பண்ணா +96 மல்டிப்ளை பண்ணா -52 then இத சால்வ் பண்ணா del x வேல்யூ -44 வந்துச்சு del y என்ன பண்ணனும் y பொசிஷன்ல b மேட்ரிக்ஸ் எடுத்து வந்து எழுதணும் then determinant normal 3 into corresponding row column போயிடுச்சு அப்படினா 18 9 2s are 18 minus of 25 into 2 -15 -11 into corresponding row column போச்சுனா 2 2s are 4 minus 4 2s are 8 -8 -1 corresponding row into column போச்சுனா 2 into 25 50 4 into 9 -36 then இத சால்வ் பண்ணா -32 இத சால்வ் பண்ணா -4 சால்வ் பண்ணா 14 இத மல்டிப்ளை பண்ணா -96 plus 44 -14 and -60 so del y வேல்யூ வந்து -66 இப்ப del z என்ன பண்ணனும் அப்படினா நீங்க இந்த பொசிஷன் இருக்கு இல்லையா z பொசிஷன்ல வந்து b மேட்ரிக்ஸ் எடுத்து வந்து எழுதணும் z பொசிஷன்ல b மேட்ரிக்ஸை எடுத்துட்டு வந்து எழுதணும் ஓகேவா z பொசிஷன்ல b மேட்ரிக்ஸை எடுத்துட்டு வந்து எழுதணும் then normal determinant கண்டுபிடிங்க 3 into corresponding row column போயிடுச்சுனா -1 into 25 -25 3 into 9 are -27 -3 into corresponding row column போச்சுனா 2 25 50 4 into 9 -36 plus 11 into corresponding row column போயிடுச்சுனா 2 3s are 6 minus of 1 into 4 -4 ஒரு மைனஸ் நால பிளஸ் ஆ மாறிச்சு சால்வ் பண்ணா -52 சால்வ் பண்ணா 14 சால்வ் பண்ணா 10 இதே இது கூட மல்டிப்ளை பண்ணா -156 மல்டிப்ளை பண்ணா -42 மல்டிப்ளை பண்ணா 110 இதெல்லாம் சால்வ் பண்ணீங்க அப்படினா del z வேல்யூ -88 இப்போ எப்படி கண்டுபிடிக்க x and y z x = del x by del அப்ப del x வேல்யூ -44 del வேல்யூ -22 சால்வ் பண்ணா 2 y = del y by del -66 by -22 சால்வ் பண்ணா 3 z = del z by del -88 by -22 = 4 so our solution x = 2 y = 3 and z = 4 which means our அத்தை பையன் and மாமா போன்ஸ் x = 2 and y = 3 z = 4 கண்டுபிடிச்சது கரெக்ட்டா அப்படினா இங்க போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க ஏதாவது ஈக்குவேஷன்ல x y z சப்ஸ்டிட்யூட் பண்ணா LHS = RHS ன்னு வரும் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சுச்சா இப்போ 3x3 மேட்ரிக்ஸ்க்கு எப்படி ஒரு டிட்டர்மினன்ட் எப்படி ஒரு கிராமர் ரூல் அப்ளை பண்ணனும் தெரிஞ்சிச்சு கிளியரா ஓகேவா நெக்ஸ்ட் 1 left 4 இது வந்து 2024 பப்ளிக் क्वेश्चन பேப்பர்ல 5 மார்க்கா கேட்டது 2024 பப்ளிக் क्वेश्चन பேப்பர்ல 5 மார்க்கா கேட்டது ஓகே பேசிக்கா இது என்ன அப்படினா ஒரு ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் அது 3x - 4y - 2z -1 இந்த சைடு கொண்டு வாங்க +1 1x 2y 1z -2 அந்த சைடு கொண்டு போங்க 2 2x - 5y - 4z +1 அந்த சைடு கொண்டு போனா -1 இப்போ b மேட்ரிக்ஸ் என்ன 1 2 -1 is my b matrix see நார்மலா x is a solution எப்படி எழுதுவோம் del x by del 1/x ன்னு இருக்கு அவ்வளவுதான் அப்ப del x by del ன்னு எழுதுங்க 1/y என்ற சொல்யூஷன் del y by del ன்னு எழுதணும் 1/z del z by del ன்னு எழுதணும் அவ்வளவுதான் வேற எதுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம் டைரக்டா எழுதுங்க x க்கு பதிலா எனக்கு 1/x ன்னு இருக்கு அதனால சொல்யூஷன் எனக்கு அதேதான் del x by del y க்கு பதிலா 1/y ன்னு இருக்கு நீங்க என்ன பண்ணணும் del y by del தான் z க்கு பதிலா 1/z இருக்கு del z by del தான் இப்படியே வச்சு சால்வ் பண்ணுங்க உங்களுக்கு ஆன்சர் வந்துரும் ஓகே நவ ஃபர்ஸ்ட் del கண்டுபிடிங்க del என்ன 3 - 4 - 2 1 2 1 2 - 5 - 4 இது என்ன பண்ணனும் 3x3 மேட்ரிக்ஸ் ஃபார் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிங்க 3 into corresponding row column போச்சுனா 2 into -4 -8 1 into -5 -5 கீழ இருந்து போனா ஒரு -4 பிளஸ் இங்க -4 பட் ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கனால +4 corresponding row column போச்சுனா 1 into -4 -4 2 into 1 -2 then -2 into corresponding row column போச்சுனா 1 into -5 -5 2 2s are
4 கீழே இருந்து போறனால -4. தென் இது சால்வ் பண்ணுங்க. 8ல 5 போச்சுன்னா 3 -3 into 3 -9 -4 -2 -6 -6 into 4 -24 -9 -9 -2 + 18 சால்வ் பண்ணா del வேல்யூ வந்து -15 கிடைக்குது. பிகர் நம்பர் -24. சரியா? del x என்ன பண்ணும், b எடுத்துட்டு போயிட்டு x பொசிஷன்ல சேஞ்ச் பண்ணிட்டு ரிமைனிங் ரெண்டு பொசிஷன் அப்படியே எழுதிட்டு இது என்ன பண்ணனும், டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். எப்படி 1 into corresponding row column போச்சுன்னா 2 into -4 -8 -1 into 5 + 5 ஏன்னா -1 கீழ இருந்து போனா -4 + 4 ஆ மாறிடும் ஏன்னா A12 பொசிஷன். corresponding row column போச்சுன்னா 2 into -4 -8 -1 into 1 -1 பட் கீழ இருந்து போறனால +1. then -2 into corresponding row column போச்சுன்னா 2 into -5 -10 -1 into 2 -2 பட் கீழ இருந்து போறனால ஒரு +2. இத சால்வ் பண்ணுங்க. -8 3 5 போயிடுச்சுன்னா உங்களுக்கு -3 -8ல 1 போச்சுன்னா -7 -7 into 4 -28 -10ல 2 போச்சுன்னா 8 -8 into -2 + 16 சால்வ் பண்ணா -15. del x வேல்யூ எனக்கு -15 வந்துச்சு. del y என்ன பண்ணனும், b மேட்ரிக்ஸை y ல போய் சேஞ்ச் பண்ணனும். அவ்வளவுதான். ரிமைனிங் ரெண்டும் அப்படியே எழுதிட்டு இப்ப டிட்டர்மினன்ட் கண்டுபிடிங்க. 3 into corresponding row column போயிடுச்சுன்னா 2 into -4 -8 1 into 1 -1 so கீழ இருந்து போனால ஒரு -4 +1 -1 into corresponding row column போயிடுச்சுன்னா 1 into -4 -4 2 into 1 2 பட் கீழ இருந்து போறனால -2. நெக்ஸ்ட் -2 corresponding row column போச்சுன்னா 1 into -1 -1 2 into 2 4 பட் கீழ இருந்து போறனால ஒரு மைனஸ் so -4. -8ல 1 போச்சுன்னா -7 -7 into 3 -21 -4 -2 -6 -6 into -1 + 6 -1 into -4 -5 -5 into -2 + 10 சால்வ் பண்ணா -21ல 16 போச்சுன்னா -5 so del y வந்து -5. del z எப்படி கண்டுபிடிப்பீங்க, z பொசிஷன்ல நீங்க என்ன பண்ணனும், b மேட்ரிக்ஸ் அப்ரோச் பண்ணி டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். இப்போ ரெண்டு பொசிஷன் சேமா தான் இருக்கும். அங்க என்ன எழுதணுமோ அதை எழுதிட்டு 3 into டிட்டர்மினன்ட் கண்டுபிடிங்க. corresponding row column போச்சுன்னா 2 into -1 -2 -5 into 2 + 10 கீழ இருந்து போனா ஒரு -4 இங்க -4 ஆல்ரெடி இப்ப +4 ஆ மாறிடும். corresponding row column போயிடுச்சுன்னா 1 into -1 -1 2 into 2 4 பட் கீழ இருந்து போறனால -4. then +1 into corresponding row column போச்சுன்னா 1 into -5 -5 then minus of கீழ இருந்து போகுது 2 into 2 is 4. then இது சால்வ் பண்ணுங்க. 2ல 10 போச்சுன்னா 8 8 3 is 24 -1 -4 -5 -5 into 4 -20 -5 -4 9 so -9 into 1 -9. இது சால்வ் பண்ணுங்க. 24ல -29 போச்சுன்னா -5 so del z equal to -5. what is our solution, எனக்கு எப்பவுமே x ன்னு இருக்கும். இங்க என்ன எனக்கு 1/x ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப என்ன பண்ணலாம், 1/x equal to always del x by del so -15 by -15 கேன்சல் பண்ணுங்க. x equal to 1 1/y equal to del y by del so which means y ன்றது வந்து 1/y ன்னு இருக்கு. no problem, டைரக்டா del y by del ன்னு எழுதலாம். so -5 del y value -15 கேன்சல் பண்ணுங்க. 1/3 which means 1/3 ன்னு வரும். 1/y equal to 1/3 னா y equal to 3. okay, 1/z equal to del z by del which is equal to -5 by -15 cancel பண்ணா 1/3 1/z equal to 1/3 னா z equal to 3. கீழ இருக்க டேர்ம் சேமா இருக்கு, மேல இருக்க டேர்ம் சேமா இருக்குனா z equal to 3. therefore the solution x equal to 1 y equal to 3 z equal to 3. இத போய் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல போய் சப்ஸ்டிட்யூட் பண்ண பாருங்க. x equal to 1 ன்னு போடுங்க. அங்க y equal to 1/3 னால 4/3 ஆ மாறுச்சு. இது z க்கு பதிலா நான் என்ன பண்றேன் அப்படினா -2/3 அப்ரோச் பண்ணா which is equal to 0. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல போய் போடுங்க. இந்த ஈக்குவேஷன்ல போய் அப்ரோச் பண்ற x y z இங்க இதுல x y z அப்ரோச் பண்றேன். பண்ணும்போது இத சால்வ் பண்ணா எனக்கு LHS equal to RHS equal to 0 ன்னு வந்துச்சு. இது 0 இது 0 ன்னு வந்துச்சு. சரியா? இப்படி வந்து சிம்பிளிஃபை பண்ணனும். ஓகே, ஓகே ஸ்டூடண்ட்ஸ். தியேட்டர்ல இருந்து எஸ்ஐ எங்க போனேன், சாப்பிட போன இடத்துல யாரோ குஸ்குஸ்னு பேசியிருந்தாங்க. என்ன பேசியிருந்தாங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத போனாங்க அவங்க. பட் நான் மூவி பார்த்துட்டு வந்தேன். ஓகேவா? அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, கொஸ்டின் என்ன சொல்லுது, அவங்க அந்த ஸ்டோரியில என்ன சொன்னாங்கன்னா 84 கொஸ்டின் கரெக்டா இருக்குன்னு மொத்தம் 100 கொஸ்டின்ல அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? இங்கே அதே தான் ஆன்சர் வரும். நல்லா கவனிங்க. In a competitive examination, 1 mark is awarded for every correct answer, while 1.4 mark is reduced for every wrong answer. A student answered 100 question. அப்ப டோட்டலா 100 question. அப்ப என்ன, ஃபர்ஸ்ட் எழுதும்போது x plus y equal to 100 ன்னு எழுதணும். செகண்ட், from 100 questions and got 80 mark, how many questions did he correct answer? Answer correctly. ஓகேவா? which means என்ன, 100 questionல எவ்வளவு question அவங்க கரெக்ட்டா எழுதுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க.
ஆனால் அவங்க வாங்கின மார்க்கு 80 மார்க்கு. ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 100, வாங்கின மார்க்கு 80. ஏன் இங்கே எக்ஸ் மைனஸ் 1/4னா எக்ஸ்ன்றது வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுது, ரேங்காக ஆன்சர் பண்ணது வந்து 1/4 மார்க் ரெடியூஸ் ஆகுது. ரெடியூஸ் ஆனதுனால அவங்களுக்கு 80 மார்க் கிடைச்சிது. புரியுதா? ஈக்குவேஷன் கரெக்டாக இருக்குது. தென் இப்போ நார்மலாக சால்வ் பண்ணுங்க. ஈக்குவலுக்கு அந்த சைடு இருக்குதுன்னா பி மேட்ரிக்ஸ் 108. இது 1, இது 1, இது 1 மைனஸ் 1/4. கரெக்டா? டிட்டர்மினன்ட் கண்டுபிடிங்க. 1 இன்டூ இது நீங்க மைனஸ் 1/4 வச்சு கண்டுபிடிக்கலாம். ஆர்எல்ஸ் இந்த 4 இங்கே எல்சிஎம் பண்ணிட்டு இதை இங்கே 4 ஆல் எல்சிஎம் பண்ணா 320 மாதிரி அப்படியும் போடலாம். எப்படி வேணாலும் போடலாம், எப்படி போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் வரும். ஓகேவா? நவ் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிங்க. 1 இன்டூ மைனஸ் 1/4, 1 இன்டூ 1 பாசிட்டிவ் 1 கீழே பண்ணா -1, எல்சிஎம் பண்ணுங்க. 4 இங்கே பண்ணா -4, ஸோ -5/4 நாட் ஈக்குவல் 0. டெல் எக்ஸ்ன்றது என்ன? எக்ஸ் பொசிஷன்ல பி மேட்ரிக்ஸ் அப்ரோச் பண்ணணும். இந்த பொசிஷன் வழி எனக்கு அப்படியே வந்துடும். ஸோ 100 இன்டூ மைனஸ் 1/4 மைனஸ் ஆஃப் 1 இன்டூ 80, 4 இல் அடிச்சா -25, -25 மைனஸ் 80 வந்து -105 வந்துடும். கிளியரா? -105 வந்துடும். ஸோ நம்மளோட டெல் எக்ஸ் வேல்யூ வந்து -105. நீங்க டெல் ஒய் கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை, ஏன்னா -105 நீங்க போயிட்டு அடிச்சிங்கனாலே உங்களுக்கு டேரக்டா 84 வந்துடும். 16 கொண்டு வரதுக்கு நீங்க டெல் ஒய் இங்கே போடணும். இது போடணும் அவசியம் இல்லை. டெல் எக்ஸ் வந்து -1.5 வந்துச்சுன்னா எக்ஸ் இஸ் சொல்யூஷன் டெல் எக்ஸ் பை எக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டேட்டா 84 வந்துடும். இதுல போட்டாலும் ஆன்சர் வரும். ஓகே, சரி. டெல் ஒய்னா என்ன? 1 1 வரும். இன் பிளேஸ் ஆஃப் செகண்ட் பொசிஷன்ல பி மேட்ரிக்ஸ் அப்ரோச் பண்ணிட்டு நார்மல் மல்டிப்ளை பண்ணுங்க. டிட்டர்மினன்ட் கண்டுபிடிங்க. 1 × 80 80 மைனஸ் ஆஃப் 1 × 100 -100. சால்வ் பண்ணா -20 டெல் ஒய் வேல்யூ. x என்ற சொல்யூஷன் எப்படி எழுதுவோம்? del x by x ஆ. ஸோ 105 by -5/4. 5/4 ரெசிப்ரோக்கலா மாதிரி இது கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா மைனஸ் மைனஸ் கேன்சல். 21 5 21 into 4 84. y equal to del y by del which is equal -25 -5/4 reciprocal 4 by -5 வரும். இதை அடிச்சா 4 4 4 16. Therefore the solution x equal 84 and y equal 16, which means student answer 84 question correctly in statement sum. சரியா? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் என்னாச்சு? அங்கேருந்து சந்தைக்கு போனோம். சந்தைக்கு போயிட்டு அங்கே இருக்க திங்ஸு சந்தைக்கு போயிட்டு ஏதோ சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோம். மழை பெஞ்சிச்சு. மழை பெஞ்சோன்னா அந்த குட்டி பாப்பா, அவங்க அத்தை பொண்ணு குட்டி பாப்பா இருக்கு இல்லையா, அந்த குட்டி பாப்பாவை வந்து கழுவுறாங்க. எப்படி கழுவுறாங்க? ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி ஒரு சொல்யூஷன் இருந்துச்சு, இதில் ஒரு சொல்யூஷன் இன்னொரு சொல்யூஷன் ஊற்றி அந்த பாப்பா கழுவுறாங்க. சரியா? அதுதான் ப்ரொசீஜர். A chemist has a one solution 50% and another solution 25%. How much it should be mixed to be 10% of which means 10 liter of 40% of acid solution. Okay, நல்லா கவனிங்க. மொத்தம் 10 லிட்டர். x plus y equal to 10 அது எழுதினோம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அப்ப என்ன பண்றாங்க? ஒரு சொல்யூஷனை ஆட் பண்றாங்க. எவ்வளவு? 50%. அப்ப x என்ற சொல்யூஷன் 50% னா 50x by 100 percentage by 100 x. y என்ற சொல்யூஷன் வந்து 25. சோ ரெண்டு சொல்யூஷன் x and y எடுத்துக்கிறேன். சோ 25% 25 by 100 into y. எதுல கலக்குறாங்க? 10 லிட்டர் ஆஃப் வாட்டர்ல கலக்குறாங்க 10%. அப்ப 10 into 40% னா என்ன பண்ணனும்? 40 by 100. இப்போ இந்த ஈக்குவேஷன் அதுங்க 50x by 100 plus 25 100 by y which is equal to 10 into 40 by 100. இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா நல்லா கவனிங்க. எல்லாத்துலயும் 100 காமனா இருக்கா? 100 ஆல மல்டிப்ளை பண்ணா அப்படின்னா இது கேன்சல் ஆயிடும். மேல இருக்க ஈக்குவேஷன் மட்டும் இருக்கும். மேல இருக்க ஈக்குவேஷனை மல்டிப்ளை பண்ணா இது கிடைக்குது. 25 ஆல டிவைட் பண்றேன். அப்ப இது 2 ஆ மாறும், இது 1 ஆ மாறும், இது 16 ஆ மாறும். இப்போ therefore my equation என்ன? x plus y equal to 10, 2x plus y equal to 16. புரிஞ்சுதா? சோ பேசிக்கா இது என்ன? அந்த குழந்தையை கழுவும் போது அங்க மழை நின்றுச்சு அப்படின்னா அந்த நேரம் மேகம் வருது. அந்த மேகம் மூலியமா ஒரு வெளிச்சம் வருது, ஒரு ரெயின்போ வருது. அது பார்க்கும்போது அவங்க ரெண்டு பேரும் பார்க்க அவ்வளோ அழகா தேவதையா தெரிஞ்சாங்க. அந்த நேரம் எனக்கு என்ன தோணுச்சு? கண்கள் இருப்பது உன்னை ரசித்திட என்று சொல்ல பிறந்தேன், கைகள் இருப்பது தொட்டு அணைத்திட அள்ளிக்கொள்ள துணிந்தேன், எதற்காக கால்கள் கேள்வி கேட்கின்றன அப்படின்னு அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்க, வேற வழியே இல்லாம. சரியா? புரிஞ்சுதா? அக்கம் எப்படி எதுன்னு தெரிஞ்சுதா? 10 லிட்டர் ஆஃப் வாட்டர்னா x plus y equal to 10 லிட்டர். ஃபர்ஸ்ட் எவ்வளவு சொல்யூஷன்? 50% 20% எதுல கலக்குறாங்க? 40 ஆஃப் இது. அப்ப இதை சால்வ் பண்ணா எனக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைச்சது. சரியா? இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் டெல் எழுதுங்க. 1 2 1 1 b மேட்ரிக்ஸ் 10 and 16. 1 into 1 1, 2 into 1 -2, சால்வ் பண்ணா -1. டெல் வந்து -1 நாட் ஈக்குவல் 0. டெல் எக்ஸ் என்ன பண்ணும்? b மேட்ரிக்ஸை x பொசிஷன் சேஞ்ச் பண்ணும். ரிமைனிங் பொசிஷன் அப்படியே எழுதணும். 10 into 1 10, 1 into 6 -16, சால்வ் பண்ணா -6 which means del x. del y என்ன? 1 into y பொசிஷன்ல b மேட்ரிக்ஸை சேஞ்ச் பண்ணும். 1 into 16 16 minus of 2 into 10 -20 -4 del y.
Therefore, our solution x equal to del x by del minus 6 by minus 1 x equal to 6. Y equal to del y by del which is equal to minus 4 by minus 1. Y equal to 4. 6 liter of 50. 6 and the x என்றது எவ்வளவு கலந்திருக்கா 50% 6 liter x. 4 liter of 25. Therefore, 10 liter of 40 solution மொத்தமா ஆல்ரெடி அந்த இதுல கலந்திருக்காங்கன்னு எழுதிருக்கேன். சரியா? இதுவரை எழுதினா போதும். இது வந்து 10 liter of solution ஆல்ரெடி பக்கெட்ல கலந்துட்டாங்க. அந்த பேபிக்கு போற தனி சொல்யூஷன் ஒரு 50% 20% கலந்ததுல 50 வந்து 6 இதுல 4 x and y கண்டுபிடிச்சு கலந்துருக்காங்க. அதுதான் இந்த क्वेश्चन நம்பர் 3. சரியா? ஓகே. நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 4. அப்படி அவங்க க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க தாத்தா வந்தாரு. அவங்க தாத்தாக்கு வந்து அந்த மீனம்மாக்கு ஏற்ற மாதிரி அந்த மீனை எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணாரு, அந்த பம்ப்ல அந்த ஃபிஷ் டேங்க்ல போறாரு. அந்த ஃபிஷ் டேங்க் வந்து 2 வேலை செய்யுது. என்ன 2 பம்பு. ஃபர்ஸ்ட் பம்ப் என்ன வந்து தண்ணி உள்ள வருது, செகண்ட் பம்பும் தண்ணி உள்ள வருது. பட் செகண்ட் பம்போட 2 வேலை செய்யுது. தண்ணி உள்ள வருது, இருக்கிற தண்ணி வெளியேற்றுது. அப்ப கொஸ்டின் எப்படி இருக்கு அப்படின்னா 2 பம்பும் ஜாயிண்டா உள்ள வரும்போது எவ்வளவு நேரம் அந்த டேங்க் ரெம்புனா 10 மினிட்ஸ் ஆகுது. ஓகேவா? ஏ பம்ப்ல தண்ணி வருது, பி பம்ப்ல தண்ணி வருது, அட் த சேம் டைம் தண்ணி வெளில எடுக்கும் போது அப்ப இந்த ஒர்க் நடக்கும்போது எவ்வளவு நேரம் டைம் எடுக்குதுன்னா அது வந்து 30 மினிட்ஸ் டைம் எடுக்குது. இப்ப இண்டிவிஜுவலா எவ்வளவு நேரம் ஃபில் ஆகும் அப்படின்னு கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்கறாங்க. அதான் क्वेश्चन. ஐ திங்க் சோ. ஓகே, சரி கவனிங்க ஃபர்ஸ்ட். A fish tank can be filled in the 10 minutes using pump A and pump B simultaneously. However, pump B can pump a water in or out. அப்ப B ன்ற பம்ப் வந்து வெளில இழுக்குது, உள்ள ஒரு தண்ணி வருது. சரியா? At the same rate. Pump is when reverse, then tank will be filled in 30 minutes. Reverse na poduna negative போகுது. How long would take each pump to fill the tank by itself ன்னு கேக்குறாங்க. சரி, இங்க ஏன் நான் ரெசிப்ரோக்கலா எழுதுறேன் அப்படின்னா any work done equal to rate into time எழுதலாம். rate equal to work done by time. ஓகே, அதனால 1 by a plus 1 by b equal to 1 by 10. ஏன் 1 by 10 எழுதுறேன்? 10 minutes டைம் எடுக்குது. கரெக்டா? A fish tank can be filled in 10 minutes using both the point A and B. அதனால 1 by A plus 1 by B join together அது வேலை செய்யுது. இதே क्वेश्चन வந்து 1.3ல பார்த்தோம். Man and woman working together jointly. 4 men and 4 women. ஓகே, அதுவும் நீங்க அங்க பாருங்க 18 டேஸ்ல தனியா men முடிக்கிறாங்க, 36 டேஸ்ல women முடிக்கிறாங்க. அங்க முடியும் 1.3ல. ஓகே, சோ 1 by A plus 1 by B equal to 1 by 10. ஓகே, செகண்ட் ஈக்குவேஷன் 1 by A minus 1 by B னா இது 2 வேலை பார்க்குது. தண்ணி உள்ளவும் இழுக்குது, வெளியிலேயே அனுப்புது. அதனால டைம் என்ன 30 மினிட்ஸா இருக்கு. இப்போ இதை சால்வ் பண்ணி சொல்யூஷன் கண்டுபிடிங்கன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ 1 by A ஏக்கு பதிலாக நான் எக்ஸ் நான் அப்ரோச் பண்ணுறேன். எக்ஸ் அண்ட் ஒய் பி த டைம் டேக்கன் பை ஏ அண்ட் பி டு ஃபில் த டேங்க்னால ஏக்கு பதிலாக எக்ஸும் பிக்கு பதிலாக ஒய்ன்னு எடுத்துறேன். ஏன்னா எல்லாமே சொல்யூஷன் எக்ஸ் ஒயில் எழுதுறோம் இல்லையா, அதனால. சரி, இப்போ இந்த ஈக்குவேஷன் எழுதுங்க. 1 by xனா எக்ஸுக்கு பதிலாக 1 by x இருக்கு. எப்படி அந்த எக்ஸைசம்ல 1ல 4th சப்டிவிஷன் போட்டோம் இல்லையா 2024 பப்ளிக் கொஸ்டின் பேப்பர், அதே மாதிரி தான். இப்போ நீங்க என்ன எழுதணும்? 1 1 1 இந்த சைடு இருக்குது, ஈக்குவல் இந்த சைடு இருக்கா. அப்போ இது வந்து பி மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிட்டு 1 1 1 minus 1 இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிங்க. -1 and -1 -2. del x என்ன பண்ணும்? இந்த வேல்யூவை இங்க போய் அப்ரோச் பண்ணும் பி மேட்ரிக்ஸ். ரிமைனிங் அப்படியே வந்துரும். 1 by 10 into -1 minus 1 by 10. இங்க இருந்து போனா மைனஸ் போட்டு 1 by 30. இதுக்கு எல்சிஎம் எடுங்க. into 3 பண்ணா இங்க -3 மாறும். ஓவரால் 30 மாறிடும். -3 -1 -4 by 30. சால்வ் பண்ணா -2 by 15 கிடைச்சிச்சு. del y என்ன பண்ணும்? b எடுத்துட்டு போயிட்டு y ல போய் சேஞ்ச் பண்ணும். y ல சேஞ்ச் பண்றீங்க அப்படின்னு பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? நம்ம டிட்டர்மினன்ட் ஃபார் 2x2 கண்டுபிடிக்கணும். 1 into 1 by 30 மைனஸ் ஆஃப் கீழ இருந்து போறனால 1 into 1 by 10. கிளியரா? 1 by 30 minus 1 by 10. Then இங்க எல்சிஎம் பண்ணுங்க. into 3 பண்ணுங்க. -3 ன்னு வந்துரும். கீழ 30 வந்துரும். 1 minus 3 by 30 னா -2 by 30. இதை கேன்சல் பண்ணா -1 by 15 வந்துரும் del y வேல்யூ. சொல்யூஷன் என்ன? 1 by x. see நார்மலா நம்ம எப்படி எழுதுவோம்? x equal to தான் இது எழுதுவோம் இல்லையா? x equal to எழுதுவோம். எனக்கு x 1 by x தான் இருக்கு. அப்ப டைரக்டா சொல்யூஷன் இப்படி del x by del ன்னு எழுதிடலாம் நீங்க. சரியா? ஓகேவா? so 1 by x equal to del x by del. del x ன்றது என்ன கிடைச்சது? -2 by 15 by -2. இங்க வந்து இது கீழ கொண்டு வாங்க. 2 கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா மைனஸ் கேன்சல் 1 by 15 வந்துருச்சு. so 1 by x equal to 1 by 15 னா x equal to 15. 1 by y equal to del y by del which is equal to -1 by 15 by -2. 15 கிலோ வந்துச்சுன்னா 30 ஆ மாறிடும். மைனஸ் கேன்சல். so 1 by 30. அப்போ 1 by y equal to 1 by 30 னா y equal to 30. இப்போ x equal to 15, y equal to 30, which means என்ன? Pump A and B fill the tank by 15 minutes and 30 minutes respectively. Clear? புரிஞ்சுச்சா? Next
அதுக்கப்புறம் என்னாச்சு, சாப்பிட்டு முடிச்சோன்னே திடீர்னு அவங்களுக்கு அவங்க பாட்டிக்கு வந்து இன்சுலின் போட போனோம். ஓகே, இன்சுலின் போட போகும்போது அங்கே ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் அங்கேருந்து சாப்பிட போயிட்டோம். யார் யார் போனோம்? நான், அவங்க தாத்தா, மீனம்மா, நாங்கள் 3 பேர் போனோம். கரெக்டா? கொஸ்டின் எங்க என்ன எழுதியிருக்காங்க? A family of 3 people went for the dinner in restaurant. The cost of 2 dosa, 3 idli, 2 vada, 150 rupees. The cost of 2 dosa, 2 idli, 4 vada, 200 rupees. The cost of 5 dosa, 4 idli plus 2 vada equal to 250 rupees. Clear? Ana, the family has 350 rupees in the hand and they ate. அவங்க சாப்பிட்டாங்க. என்னன்னா 3 தோசை, 6 இட்லி, 6 வடை சாப்பிட்டாங்க. அவங்களால பே பண்ண முடிஞ்சுதா பில்ல அப்படின்னு கேட்குறாங்க கொஸ்டின். என்னாச்சு, நாங்கள் 3 பேர் போய் உட்காந்தோம். எனக்கு 2 இட்லி, ஃபிலோக்கு 2 இட்லி, தாத்தாக்கு 2 இட்லி. எனக்கு 2 வடை, ஃபிலோக்கு 2 வடை, தாத்தாக்கு 2 வடை. எனக்கு ஒரு தோசை, ஃபிலோக்கு ஒரு தோசை, தாத்தாக்கு ஒரு தோசை. புரியுதா? அதான் கொஸ்டின். மொத்தம் எத்தனை? 3 தோசை ஆளுக்கு 1 6 இட்லி ஆளுக்கு 2 6 வடை ஆளுக்கு 2 வடை. சரியா? ஆனா கையில எவ்வளவு? 350 ரூபா. யாரு கொடுத்தா? கண்மணி மிஸ் என்ற 500 ரூபா கொடுத்தாங்க. இடியாப்பம் சாப்பிட்டுட்டு மீன் 350 ரூபா இருக்கு. என்னால பில் பே பண்ண முடிஞ்சுதா? கிவன் கண்டிஷன் வச்சு. அதுதான் கொஸ்டின். கிளியரா? பாப்போமா? வாங்க. இந்த கொடுத்துருக்காங்களா மேல 3 ஈக்குவேஷன். இது அப்படியே ஈக்குவேஷன் அதுங்க. தோசை எக்ஸ் வைங்க, ஒய் இட்லி, ஜெட் இட்லி, வடா 2x 3y 2z equal to 150 rupees. 2 dosa 2 idli 4 vada 200 rupees. 5 dosa 4 idli 2 vada 250 rupees. இதுமா b matrix equal consider. இப்போ இந்த क्वेश्चन ஓகே, நான் கடைசியா ஷார்ட்கட் சொல்றேன். b equal to இந்த டேர்ம் எடுத்து எழுதிட்டீங்களா? del ன்றது இதுக்கு வந்து del கண்டுபிடிக்க போறோம். 2 into corresponding row column போச்சுனா 2 2s are 4 minus of 4 4s are 16 minus 3 into corresponding row column போச்சுனா 2 2s are 4 minus 5 into 4 minus 20 2 into corresponding row columns 2 4s are 8 5 2s are minus 10. சால்வ் பண்ணுங்க. 16 ல 4 போச்சுனா minus 12 into 2 minus 24. கரெக்ட்டா? 4 ல minus 20 போச்சுனா minus 16 minus 16 to minus 6 48. 8 ல minus 10 போச்சுனா minus 2 minus 2 into 2 minus 4. இத சால்வ் பண்ணுங்க. minus 24 48 minus 20 minus 4. So minus 28 ல 48 போச்சுனா 20. del value 20. Next del x என்ன பண்ணனும்? b மேட்ரிக்ஸை x பொசிஷன்ல போட்டுட்டு நீங்க என்ன பண்ணனும்? ரிமைனிங் ரெண்டு வேல்யூவை அப்படியே எழுதணும். இப்போ கரஸ்பாண்டிங் 150 எக்ஸ்பாண்டிங் r1 பண்றோம். டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போறோம். கரஸ்பாண்டிங் ரோ காலம் 150 into 2 into 2 4 4 into 4 minus 16 minus 3 into கரஸ்பாண்டிங் ரோ காலம் போயிடுச்சுனா 200 into 2 400 250 into 4 into 1000 minus 1000. then 2 into கரஸ்பாண்டிங் ரோ காலம் போச்சுனா 200 into 4 வந்து 800 minus of 250 into 2 500. so இதுல நீங்க 50 காமனா எடுக்கலாம். இல்ல 2 காமனா எடுத்து மல்டிப்ளை பண்ணி நீங்க போடலாம். இல்ல இப்படி போட்டாலும் ஆன்சர் கரெக்ட் தான். எப்படி போட்டாலும் ஆன்சர் கரெக்ட். சரியா? now 150 இத சால்வ் பண்ணுங்க. 4 ல 16 போச்சுனா -12 400 ல 1000 -600 800 ல 500 போச்சுனா 300 150 into 12 minus 1800 minus 3 into minus 600 plus 1800 2 into 300 600. then இத சால்வ் பண்ணோம் அப்படினா 20 கேன்சல் ஆயிரும். 600 del x. next del y. del y என்ன? b மேட்ரிக்ஸ் எடுத்து போய் y ல சேஞ்ச் பண்ணி இப்ப டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போறோம். இப்போ எக்ஸ்பாண்டிங் r1 2 into corresponding row column போச்சுனா 2 into 200 into 2 400 250 into 4000 minus 150 into corresponding row column போச்சுனா 2 2s are 4 minus 5 into 4 minus 20. then 2 into corresponding row column போச்சுனா 2 into 250 5 into 200 இது 500 இது 1000. ஓகே, சால்வ் பண்ணுங்க. 400 ல 1000 போயிடுச்சுனா minus 600 4 minus 20 னா minus 16 500 ல 1000 போயிடுச்சுனா minus 500 2 600 ல பண்ணா minus 200 150 into minus 16 equal to positive 2400 2 into 500 minus 1000. இத சால்வ் பண்ணா இங்க பாருங்க minus 200 1000 minus 2200 ல 2400 போச்சுனா ரிமைனிங் 200. கிளியரா? now del z என்ன? del z ல b மேட்ரிக்ஸ் எடுத்துட்டு வந்து நீங்க z பொசிஷன்ல சேஞ்ச் பண்ணக்க அப்புறம் எக்ஸ்பாண்டிங் r1 பண்ணுங்க. 2 into corresponding row columns 2 into 250 500 4 into 200 minus 800. so minus 3 into corresponding row column போயிடுச்சு அப்படினா 2 into 200 500 5 into 200 minus 1000. then 150 into corresponding row column போயிடுச்சுனா 2 into 4 8 5 2s are minus 10.
இதை சால்வ் பண்ணுங்க. 500 minus 800 minus 300. இதை சால்வ் பண்ணா minus 500. 8ல மைனஸ் போச்சா minus 2. 2 into 300 minus 600 minus 3 minus 500 plus 1500. 150 into minus 2 வந்து minus 300. இது சால்வ் பண்ணுங்க. 600 minus 900 minus 900 1500 போச்சுன்னா உங்களுக்கு 600 rupees. So x ன்றது எப்படி கண்டுபிடிப்போம்? del x by del x வந்து 600 by 200 which is equal to cancel பண்ணா 30. y equal to del y by del which is equal to 20. 200 by 20 cancel பண்ணா 10. del z by del 600 by 20 z is the solution. 0 0 cancel ஆச்சா அடிச்சா 30. அப்போ ஒரு தோசை வேல்யூ என்ன? தோசை வேல்யூ 30 ரூபி, இட்லி வேல்யூ 10 ரூபி, வடை வேல்யூ 30 ரூபி. கிளியரா? அப்போ தோசையும் வடையும் சேம் வேல்யூ, இட்லி மட்டும் 10 ரூபாய். ஆனால் கொஸ்டின் முடியல. இதெல்லாம் இருக்கு. நாங்கள் என்ன சாப்பிட்டோம்? 3 தோசை சாப்பிட்டோம், 6 இட்லி சாப்பிட்டோம், 6 வடை சாப்பிட்டோம். நாங்கள் 3 பேர் சேர்ந்து சாப்பிட்டோம். ஆளுக்கு 2 தோசை மட்டும் 1 இதில் போய் போடுங்க. எக்ஸ்ன்றது தோசையா? தோசை 30 ரூபாய், இட்லி 10 ரூபாய், வடை 30 ரூபி. இதை போய் சப்ஸ்டிடியூட் பண்ணா இங்க மல்டிப்ளை பண்ணுங்க. 90 60 180 ஆட் பண்ணீங்கன்னா 330. என்கிட்ட 350 ரூபி இருக்கு. 330 ரூபி ஆச்சு. ரிமைனிங் 20 ரூபி டிப்ஸ் வச்சிருந்தேன். சரி, இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கதைப்படி உங்களுக்கு என்ன 500 இருந்துச்சு. இடியாப்பம் 150 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். என்கிட்ட ரிமைனிங் 350 ரூபி இருக்கு. நாங்கள் போய் இதெல்லாம் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் 330 ரூபி ஆச்சுன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். 20 ரூபி வந்து டிப்ஸ் கொடுத்தேன். 20 ரூபி வந்து டிப்ஸ் கொடுத்தனா, டிப்ஸ் வந்து எவ்வளோ? 20 ரூபி. அதான் டெல் வேல்யூ. கரெக்டா? பி மேட்ரிக்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்களேன். இதெல்லாம் ஆட் பண்ணி பாருங்க. 150 200 250 ஆட் பண்ணா 600. அப்ப இது என்ன? எனக்கு டெல் எக்ஸ் வேல்யூவும் டெல் இசட் வேல்யூவும் 600. சென்டர்ல என்ன இருக்கு? 200 இருக்கா? அது வந்து என்னது? டெல் ஒய் வேல்யூ. ஸோ டெல் ஒய் வேல்யூ ஈக்குவல் 200. ஸோ இதுலேருந்து இது நீங்கள் இந்த ஈக்குவேஷன் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஒரு சம் கேட்டால் கூட இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். நான் 20 ரூபி டிப்ஸ் கொடுத்தா அது டெல் வேல்யூ. இதெல்லாம் சால்வ் பண்ணால் 600. இது வந்து டெல் எக்ஸ் அண்ட் டெல் ஒய் டெல் இசட் வேல்யூ. டெல் ஒய் வந்து செகண்ட் பொசிஷன் 200. இதை வச்சும் சால்வ் பண்ணி போடலாம். சரியா? அண்ட் ஆல்சோ இது சாங் லிரிக்ஸ் கொஞ்சம் பார்த்து வைப் பண்ணிக்கிறீங்க. கிளியரா? புரிஞ்சுதா? ஓகே. நவ் லாஸ்ட் 2 சம் எக்ஸாம்பிள் சம், அதோட இந்த எக்ஸசைஸ் முடியுது. ஓகேவா? சரி, நல்லா கவனிங்க. இது வந்து இந்த வருஷம் கேட்டது 2025 பப்ளிக் கொஸ்டின்ல இதான் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி 5 மார்க் கொஸ்டினை நல்லா கவனிங்க. x1 minus x2 x3 கொடுக்கல, அப்ப 0 equal to 3. 2x1 plus 3x2 plus 4x3 equal to 17. x2 plus 2x3 equal to 7. ஓகேவா? x1 கொடுக்கல, x1 0. ஈக்குவல் டு அந்த சைடு இருக்குது b மேட்ரிக்ஸ். எடுத்து எழுதுங்க. நார்மலா xy z கொடுப்பாங்க. இங்க எனக்கு x1 x2 and x3 கொடுத்திருக்காங்க. நீங்க எப்படி கூட எழுதலாம். x1 equal to x ன்னு எழுதலாம், x2 equal to y ன்னு எழுதலாம், x3 equal to z ன்னு எழுதலாம். let us take ன்னு கூட போட்டு நீங்க பண்ணலாம். ஓகேவா? நான் அப்படி தான் பண்ணிட்டேன். அப்படியும் பண்ணலாம், நார்மலா பண்ணலாம். சரி, இப்போ என்ன பண்றோம்? क्वेश्चनல இருந்து டெல்டா கண்டுபிடிக்கணுமா? டெல் எப்படி எழுதுவீங்க? சோ பேசிக்கா டெல் வந்து x1 வேல்யூ வந்து 1, x2 வேல்யூ வந்து -1. கரெக்ட்டா? x3 வந்து இல்ல 0. 2 3 4. x1 இல்ல 0, x2 வேல்யூ 1, x3 வேல்யூ 2. b மேட்ரிக்ஸ் எழுதிட்டோம். டிட்டர்மினன்ட் கண்டுபிடிங்க. எக்ஸ்பாண்டிங் r1 -1 1 into 3 2s are 6, 1 into 4 -4, -1 into corresponding row போச்சுனா 2 2s are 4, 0 into 4 0, 0 into everything 0 அங்க போடல. 6ல 4 போச்சுனா 2, 4ல 4 அப்படியே 2 plus 4 6, del value 6. del x என்ன பண்ணோம்? b மேட்ரிக்ஸ் வந்து x ல போய் அப்ரோச் பண்ணனும். பண்ணிட்டோமா? தென் ரிமைனிங் ரெண்டு பொசிஷன் போடுங்க. எக்ஸ்பாண்டிங் r1 டிட்டர்மினன்ட் கண்டுபிடிங்க. 3 into corresponding row column போச்சுனா 3 2s are 6, 1 4s are -4, -1 அப்ப +1 ன்னு எழுதணும். corresponding row column போச்சுனா 7 2s are 34, 4 7s are -28. கரெக்ட்டா? சால்வ் பண்ணுங்க. இதுல 2 2 3s are 6, சால்வ் பண்ணா 6 6 plus 6 12, del x equal 12 ன்னு வந்துச்சு. del y என்ன? b மேட்ரிக்ஸ y ல போட்டு எக்ஸ்பாண்டிங் r1 டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். 1 into corresponding row column போச்சுனா 7 2s are 34, 7 into 4 -28. then -3 into row column போச்சுனா 2 2s are 4, 0 into 4 0, 0 into ending 0, no need to expand. 34 ல 28 போச்சுனா 6, 3 into 4 -12 cancel பண்ணா -6, del y equal to -6. del z என்ன பண்ணும்? b மேட்ரிக்ஸ
Z பொசிஷன்ல அப்ரோச் பண்ண எக்ஸ்பாண்டிங் R1 1 into corresponding row column போச்சுனா 3 7s are 21 1 into 7 minus 17 -1 so +1 ஆ மாறிடும் corresponding row column போச்சுனா 2 7s are 14 0 into 17 0 then plus 3 into corresponding row column போச்சுனா 2 1s are 1 0 into 3 0 21 ல 17 போச்சுனா 4 14 minus 0 14 3 2s are 6 சால்வ் பண்ணா 24 del z சொல்யூஷன் என்ன x கரெக்ட்டா ஏன் x y z எடுத்தா let us take x1 equal x x2 equal y x3 equal z நான் கன்சிடர் பண்றனால x y z இல்ல x1 x2 or x3 அப்ப இங்க என்ன மாத்தணும் x1 x2 x3 மாத்தணும் சரியா இப்ப del x by del இப்ப del x வேல்யூ எவ்வளவு எனக்கு 12 by 6 equal to y equal to del y by del minus 6 by 6 minus 1 and z equal to del z by del which is equal to 24 by 6 cancel பண்ணா 4 therefore the solution is x1 x2 x3 2 minus 1 and 4 this is our Athapon and Mama Pons x1 x2 x3 will be 2 minus 1 and 4 clear next last sum உங்க எல்லாருக்குமே தெரியும் என்ன தெரியும் அப்படினா என்ன தெரியும் அப்படினா நாங்க அங்க இட்லி தோசை வடை சாப்பிடும்போது மேட்ச் அங்க யார் பேட்டிங் பண்றா எம்எஸ்டி ஓகேவா எம்எஸ்டி பேட்டிங் யார் பவுலிங் பண்றா லசித் மலிங்கா ஓகே ஒரு பாலுக்கு 6 அடிச்சா வின் நல்லா கவனிக்கணும் ஒரு பாலுக்கு 6 அடிச்சா வின் யார் நிக்கிறா எம்எஸ்டி ஓகே பால் போடுறாங்க அன்னைக்கு அந்த மேட்ச் வின் பண்ணாங்களா இல்லையா ஆனா நான் என்ன சொன்னேன் பேட்டிங் பண்ணும்போது இங்க இருந்து அந்த பவுண்டரி லைன் இருக்கு இல்லையா அந்த பவுண்டரி லைன் வந்து 70 மீட்டர் which means என்ன லாங்கஸ்ட் பவுண்டரி ஸோ எம்எஸ்டி பேட்டிங் பால் வருது நல்லா கரெக்டா யார்க்கரு அந்த யார்க்கர்ல ஒரு ஹெலிகாப்டர் ஃபிளிக் அப்படி போட்டோன்னா பால் அப்படியே ஸ்வீன்னு போகும்போது அந்த 70 மீட்டர் லைன்ல ஃபீல்டர் நிக்கிறாரு பாலை பிடிக்கிறதுக்கு பால் வருது ஹெலிகாப்டர் அந்த ஃபீல்டர் பாலை பிடிச்சாரா இல்ல பால் 6 போச்சா மேட்ச் வின் பண்ணாங்களா இல்லையான்றதுதான் ஸ்டோரி இந்த கதை கிளியரா பார்க்கலாமா என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அதை எப்படி அப்ரோச் பண்ணுங்க நல்லா கவனிங்க in a T20 match a team needs just 6 runs to win the one ball last ball in last over last ball bowler போட்டாரு பேட்ஸ்மேன் ஹெலிகாப்டர் விட்டாரு பாலை பார்த்து பால் நேரா போகுது கிளியரா அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க y equal to ax square bx plus c which means என்ன நல்லா கவனிக்கணும் இது கிரிக்கெட்டிங் ஃபீல்டு பேட்ஸ்மேன் இங்க நிக்கிறாரு பவுலர் பாலை போடுறாரு இங்க ஸ்டிக் இருக்கு பாலை வந்து அடிச்சிட்டாரு இது எக்ஸ் இது y பிளேன் ஓகேவா இது வந்து பவுண்டரி லைன் ஓகே ஸோ சர்க்கிள் மாதிரி வச்சுக்கிறேங்க பால் வந்து இப்படி போகுது இங்க ஃபீல்டர் நிக்கிறாரு பவுண்டரி லைன்ல சரியா இந்த ஈக்குவேஷன் வந்து பாரபோலிக் ஈக்குவேஷன் y equal to ax square plus bx plus c னு கொடுத்துட்டாங்க xy coordinates and also they are given point 10,8 கொடுத்திருக்காங்க செகண்ட் 20,16 40,22 அப்ப என்ன பண்ணனும் அந்த பாயிண்ட் போயிட்டு இந்த பாரபோலிக் ஈக்குவேஷன் அப்ரோச் பண்ணுங்க x க்கு பதிலா இது y க்கு பதிலா இது நீங்க போய் அப்ரோச் பண்ணீங்கன்னா மூணு ஈக்குவேஷன் கிடைக்கும் சரியா சரி கன்சிடருக்கு அப்புறம் ஃபைனலா அவங்க என்ன கேக்குறாங்க can you conclude that the team won the match justify your answer all distance are measured in meter மீட்டர்ல இருக்கு பட் பவுண்டரி லைன் வந்து 70 மீட்டர் அப்ப கதை என்ன ஆஃப்டர் இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணா எனக்கு ஏபிசி வேல்யூ கிடைக்கும் அந்த ஏபிசி வேல்யூவை இந்த y equal to ax square plus bx plus c ன்னு இருக்கு இல்லையா இதுல போய் அந்த ஏபிசி வேல்யூ நான் அப்ரோச் பண்ணுவேன் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட எக்ஸ் வேல்யூ எவ்வளோ 17 அப்ரோச் பண்ணணும் ஏன் 70 இங்க இருந்து இந்த பவுண்டரி லைன் பேட்ஸ்மேன் இங்க இருந்து அடிக்கிறாரு பால் இப்படி போகுது பவுண்டரி லைன் இதோட வேல்யூ வந்து 70 இருக்கும்போது ஹைட் எவ்வளவு தூரம் பால் போயிருக்கு பட் அந்த சேம் டைம் இங்க ஒரு ஃபீல்ட்ல நிக்கிறாரு அவர் அந்த பாலை பிடிச்சாரா பிடிக்கலையா பால் 6 போச்சா மேட்ச் வின் பண்ணாங்களா இல்லையா அதான் क्वेश्चन புரிஞ்சுதா கிளியரா ஓகே நவ சால்வ் பண்ணலாம் வாங்க y equal to ax square bx plus c கொடுத்துட்டாங்க மூணு பாயிண்ட் கொடுத்திருக்காங்களா அது xy 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 நீங்க போய் அப்ரோச் பண்ணீங்க அப்படினா அந்த மூணு ஈக்குவேஷன் கிடைச்சிரும் del என்றது என்னது இந்த வேல்யூ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் abc எழுதிட்டோமா ஈக்குவல் டு அந்த சைடு இருக்குது b மேட்ரிக்ஸ் ஓகே நவ del கண்டுபிடிங்க இது பாருங்களேன் del என்றது இந்த வேல்யூ எழுதிட்டோம் இதுல இருந்து நான் 100 காமன் எடுக்கலாம் இல்ல இருந்து 10 காமன் எடுக்கலாம் 100 into 10 1000 இது என்ன நார்மல் 3x3 மேட்ரிக்ஸ் ஃபார் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கலாம் 1 into corresponding row column போயிடுச்சுனா இது எப்படி மாறிச்சு இதுல இருந்து நான் 100 எடுத்துட்டேன்
அதனால எப்படி மாறிச்சு, இதுல இருந்து 10 காமனா எடுத்தேன், காலம் வைஸா நீங்க ஸ்ப்ளிட் பண்ணலாம், அதனால வெளில போயிடும், மல்டிப்ளை பண்ணா 1000 இது. 1 into corresponding row columns on 2 into 1 2 4 into 1 minus 4, then minus 1 into corresponding row column போச்சுனா 4 into 1 4 16 into 1 minus 16, then 1 into corresponding row column போச்சுனா 4 4s are 16 minus 16 into minus 32. சால்வ் பண்ணுங்க, இது -2, இது 4 ல minus 16 will be minus 12, minus நால plus 16 into minus 32 minus 16, இதெல்லாம் 12 ல -2 and minus 16 போச்சுனா -6, மல்டிப்ளை பண்ணா -600, del value -600. del a, ஏன்னா ஈக்குவேஷன் ஏபிசில இருக்கனால நான் ஏன்னு எடுத்திருக்கேன், del x எடுப்போம் a. என்ன பண்ணணும், b மேட்ரிக்ஸ் எடுத்து வந்து x பொசிஷன்ல அரேஞ்ச் பண்ண, ரிமைனிங் ரெண்டு சேம். இதுல இருந்து என்ன காமனா எடுப்பீங்க அப்படின்னா, இதுல இருந்து 2 டேபிள் காமனா எடுக்கலாம், இதுல இருந்து 10 டேபிள் காமனா எடுக்கலாம். அப்ப என்ன ஆகும், இது 4 8 11 மாறும், இது 1 2 4 ன்னு வரும், இது 1 1 1 ன்னு வரும். இப்போ எக்ஸ்பாண்டிங் r1 4 into corresponding row columns 2 2s are 1 1 4s are -4, then -1 into row column போச்சுனா 8 1s are 11 into 1 -11 plus 1 into row column போச்சுனா 8 4s are 32, 11 into 2 -22. சால்வ் பண்ணா -8, சால்வ் பண்ணா +3, இத சால்வ் பண்ணா +10, ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணா 5 25s are 100, del a வேல்யூ del a வந்து 100. del b என்ன பண்ணனும், இந்த b மேட்ரிக்ஸை b ல போய் அப்ரோச் பண்ணனும். இப்போ என்ன பண்றேன், இதுல இருந்து 100 காமனா எடுக்கிறேன், இதுல இருந்து 2 காமனா எடுக்கிறேன் காலம் வைஸ்ல. இப்போ எக்ஸ்பாண்டிங் r1 1 into corresponding row columns 8 1s are 8 minus 1 into 11 -11, then -4 into row column போயிடுச்சுனா 4 1s are 4, then 16 into 1 16, so கீழ இருந்து போனனால -16 plus 1 into corresponding row column போச்சுனா 4 into 11 44, 16 to 8 -28, இத சால்வ் பண்ணா -3, இத சால்வ் பண்ணா -12 into -4 plus 48, இத சால்வ் பண்ணா உங்களுக்கு -84, then -87 ல 48 போயிடுச்சுனா -39, வெளில 200 இருக்கு, 100 into 2 எனக்கு காமனா இருக்குது, 200 into -39 -7800, del b கிடைச்சிது. del c என்ன, c பொசிஷன்ல b வேல்யூ அப்ரோச் பண்ணும், இதுல இருந்து 100 காமனா எடுக்கலாம், இதுல இருந்து 10 காமனா எடுக்கலாம், இதுல இருந்து 2 காமனா எடுத்தா என் குட்டியா வரும். டைரக்டா போடலாம், மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது பெருசா வரும், அதனால இதுமே காமனா எடுத்து போடுறோம். 100 into 10 1000, 1000 into 2 2000, ஓகேவா, into corresponding the determinant value. 1 into corresponding row column போச்சுனா 2 into 11 22, 4 into 8 -32, -1 into row and column போயிடுச்சு அப்படின்னா 4 into 11 44, -16 into 8 -128, plus 4 into corresponding row column போச்சுனா 4 into 4 16, 16 2s are -32. சால்வ் பண்ணுங்க, 22 ல -30 போச்சுனா 32 போச்சுனா -10, 44 ல -128 போச்சுனா -84 minus plus 84, 16 ல 32 போச்சுனா -16 -16 into 4 -64. இத சால்வ் பண்ணா 86 ல -74 போச்சுனா 10, 2000 10 ஆல மல்டிப்ளை பண்ணா 20000, del c கிடைச்சிச்சு. இப்போ சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிப்போம், x y z தான் இங்க abc ன்னு இருக்கனால a = del a by del, அப்ப 100 by -6000, 2 0 கேன்சல், -1/6, b = del b by del -7800 -600, so 2 0 கேன்சல், 78 16 ஆச்சா 13/10, ஓகேவா. Okay, now c = del c by del 20000/600, 3 0 கேன்சல், 20/6 நீங்க 2 டேபிள் அடிச்சீங்கன்னா -10/3. இப்போ என்ன கிடைச்சது, எனக்கு abc வேல்யூ கிடைச்சிச்சு. ஓகே, பாரபோலிக் பாத் வந்து y = ax² + bx + c, x வந்து 70 எங்க கொடுத்திருக்காங்க 70, which means என்ன, இங்க இருந்து இந்த x கோஆர்டினேட்ஸ்ல அந்த லாஸ்ட் பவுண்டரி லைனோட டிஸ்டன்ஸ் வந்து 70. ஏன்றது இங்க கண்டுபிடிச்சது, b இங்க கண்டுபிடிச்சது, c கண்டுபிடிச்சது, எல்லாத்தையும் இங்க போய் போடுங்க. அப்படி போடும்போது a க்கு பதிலா -1/60, கரெக்டா, x² 70 ஸ்கொயர் பண்ணா 4900 பிளஸ் b வேல்யூ 13/10, x வேல்யூ 70 and plus c வேல்யூ -10/3. இப்ப இந்த 60 4900 3 டேபிள் அடிங்க, 0 கேன்சல் ஆயிச்சு, 490 எப்படி ஆச்சா 245 ன்னு வரும், இங்க 3 வரும், இங்க மைனஸ் இருக்கனால -245. இந்த 0 கேன்சல், இங்க என்ன இருக்கு, எனக்கு 13 into 7 91 -10/3. இங்க வந்து எல்சிஎம் எடுக்கணும், எல்சிஎம் எடுத்தா நீங்க என்ன பண்ணணும், இத into 3 91 into 3 பண்ணிட்டு அதை நீங்க -10 கூட பண்ணீங்க அப்படின்னா, ஸோ பேசிக்கா இது என்ன பண்றாங்க அப்படின்னா -245 -10 டிவைட் பை 3 -255 3 வந்துடும். 91 3 ஆல மல்டிப்ளை பண்ணா 273 + 3 எல்சிஎம் எடுக்கிறோம். இங்க
இப்போ இது ரெண்டு டினாமினேட்டர் சேமா இருக்கா, மேலே இருக்க சப்ட்ராக்ட் பண்ணா 18/3. 18/3 அடிச்சிங்கன்னா 6 மீட்டர். மீனிங் என்ன அப்படின்னா பேட்ஸ்மேனு லாஸ்ட் பால் அஸ்டாரு அடிச்சா அது பேரபோலிக்கா போகுது, டிஸ்டன்ஸ் வந்து 70 மீட்டர். ஃபீல்டரு கரெக்டா ரோப்பாண்ட நிக்கிறாரு, ஆனா பால் எங்க போயிடுச்சு, இந்த இந்த இதுக்கு இந்த ஃபீல்டர் கைக்கு மேல 6 மீட்டர் அவேவா போயிடுச்சு. 6 மீட்டர்னா என்ன, 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டரா, அப்ப 6 மீட்டர் வந்து 600 சென்டிமீட்டரா. நம்ம ஸ்கேல் பார்த்துருக்கோம்ல, லாங் சைஸ் ஸ்கேல் 30 அளந்து வச்சிங்கன்னா 600 மீட்டர்னா போகுமா, அந்த பாலை பிடிக்க முடியுமா, அவ்வளோ ஹைட் போனா பிடிக்க முடியாது. Therefore, ball went for Super 6, then team won the match. ஓகேவா, புரிஞ்சுதா? அப்படின்னு எழுதணும். X equals 70, the ball cleared the boundary at the height of 6 meter, resulting in Super 6 and team won the match னு எழுதி முடிக்கணும். கிளியரா, புரிஞ்சுதா? ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம கிராமர் மாமா யூஸ் பண்ணி எப்படி ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம்னு தெரியும். அட் த சேம் டைம் வந்து நம்மளோட ஸ்டோரி வந்து கும்கி படம் பார்த்தது, அது மூலிமா என்னென்ன நடந்துச்சுன்றது தெரியும். ஓகேவா? இந்த ஸ்டோரி வழியாக நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு எக்ஸாம் ஆனது 3 hours. அந்த 3 ஹவர்ஸில் அந்த 3 ஹவர்ஸை எவ்வளோ நீங்கள் அழகாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நம்ம எடுத்த கொஸ்டின் ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னு வச்சுக்கிறீங்களேன், அந்த ஸ்டோரி ஞாபகம் வந்துச்சுன்னா அது எழுதும்போது சிரிப்பு வரும். அப்படி சிரிச்சுக்கிட்டு அந்த எக்ஸாமால அழகாக ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்கோர் பண்ணலான்றது என்னோட கருத்து. ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு என்னோட யூடியூப் சேனல் லவ்வி லாரன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் கைஸ். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் நம்ம 1.4 முடிச்சிட்டோமா, 1.5ல பார்ப்போம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். பாய் கைஸ்.